அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, வரலாற்று சிறப்புமிக்க நாகூர் இங்கே அடங்கி கொண்டு இந்தியா முழுவதும் தன்னுடைய நேசர்களை ஈர்க்கக்கூடிய இறைநேச செல்வருடைய நினைவு தினத்திலே நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இன்று கொடுக்கப்பட்ட தலைப்பு இறை நேசர்களுக்கு இறைவனுடைய நேச கடிதங்கள் என்ற ஒரு தலைப்பை நான் பதிவு செய்தேன். ஏன் இந்த தலைப்பை நாம் தேர்ந்தெடுத்தோம் என்றால், இறைநேசர்களுடைய வரலாற்றை நான் ஆய்வு செய்து பார்த்த பொழுது அவர்களிடமிருந்து வெளிப்பட்ட அற்புதங்கள் எத்தனையோ அற்புதங்கள். அதை நமக்கு ஒரு 27க்குள்ள அடக்கி காட்டுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதங்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் எழுதிய கடிதம் கூட ஒரு அற்புதமாகத்தான் இருந்தது. எந்த அளவு என்று சொன்னால், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கடிதத்தை ஹிர்கல் மன்னர், ரோமானிய மன்னர் சீசர் கஸ்தூரியில் அதை போட்டு பாதுகாத்தார். ஆப்பிரிக்காவுடைய மன்னர் நஜாஷி அவர்கள் அந்த கடிதத்தை தன்னுடைய அரசாங்கத்திலே யான தந்தத்தால் செய்யப்பட்ட ஒரு பெட்டியில் வைத்து பாதுகாத்தார். அந்த கடிதத்தை எடுத்து பார்லிமெண்ட்ல வாசித்து விட்டு சொன்னார், இந்த கடிதத்தை நீங்க சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. லன் தஸாலுல் ஹபஷா பிகைர் மாதாம ஃபீக்கும். இந்த ஆப்பிரிக்கா நாட்டிலே அருள்கள் இறங்கி கொண்டே இருக்கும், இந்த கடிதம் இந்த கருவூலத்தில் இருக்கும் காலமெல்லாம் அப்படின்னு சொன்னார். அதுபோல ரோமானிய மன்னருடைய அந்த அரசாங்க கருவூலத்திலும் அந்த பெட்டியிலே இருந்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் அரசாங்கத்தில் இருந்து ஒரு தூதுவரை அனுப்பி வச்சிருந்தாங்க. அப்பொழுது அங்கு சென்றவர் அங்கிருந்து அரசாங்கத்தில் அந்த கருவூலத்திலிருந்து ஒரு பட்டு போர்த்திய ஒரு தங்க பெட்டியை தீட்டு வந்தாங்க. பெட்டியை தீக்கி கொண்டு உள்ளே இருந்து ஒரு கடிதத்தை எடுத்து காட்டினார். அந்த அரசாங்க ரோமானிய மன்னருடைய அந்த அரசு ஊழியர்கள், அரசாங்க அதிகாரிகள் காட்டிட்டு சொன்னாங்க, இந்த கடிதத்தை பார்த்துட்டு, இந்த கடிதத்தை நாங்கள் வாழையடி வாழையாக பரம்பரையாக ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்து நாங்கள் அதை பாதுகாத்துட்டு வர்றோம். எதுக்கு தெரியுமா? லா யஸாலுல் முல்கு அன்னா மாதாம் மஹாதல் கிதாபு இந்தனா அப்படின்னு சொன்னார். இந்த கடிதத்தை நாங்கள் மரியாதையோடு ஏன் வச்சுட்டு வர்றோம்னா, இந்த கடிதம் எங்கள் நாட்டில் இருக்கிற வரைக்கும் எங்கள் நாட்டுக்கு என்ன ஆட்சி போவே செய்யாது. இன்றைக்கும் பாருங்க, கிறிஸ்துவர்கள் ஆட்சியும் இன்னைக்கு தான் அவங்க தான் வல்லரசாக இருக்காங்க. அந்த அளவிற்கு பெருமானாருடைய கடிதம் ஒரு அற்புதமாக திகழ்ந்தது. அதை கிழித்த ரோமானி ஈரான் மன்னன் அப்படியே என்ன செய்ப்பான், அவருடைய அரசாங்கமே சின்ன பின்னமானது அந்த கடிதத்தை கிழிச்சவன். இப்படி பெருமானாருடைய அற்புதங்களில் ஒரு அத்தியாயம் கடிதத்திலேயே வெளிப்பட்டது. அதுக்காக ஒரு தலைப்பு, எனக்கு தலைப்பு இறைநேசர்களாலும் கடிதத்திலே பெருமானாருக்கு எப்படி அற்புதம் வெளிப்பட்டதோ அதே மாதிரி நீங்கள் பாருங்க,
உமர் ரலியல்லாஹு எடுத்துக்கங்க, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் சொல்லுவாங்க. உமர் ரலியல்லாஹு எழுதின எழுத்துக்கள் பேப்பர்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய அற்புதத்தை வெளிப்படுத்தியது தெரியுமா? நைல் நதிக்கு கடிதம் எழுதினாங்க. அங்கு வற்றிய பொழுது, நைல் நதியே நீ அல்லாஹ்வுக்காக உத்தரவுப்படி ஓடுறாயிருந்தா ஓடு, உன் இஷ்டப்படி ஓடுறாயிருந்தா ஓடாதன்னு ஒரு கடிதத்தை எழுதி அதில் வச்சாங்களே. வச்ச பிறகு அந்த கடிதம் இன்னைக்கு வரைக்கும் அங்கே அது வற்றியதே கிடையாது. தாமிரபரணி வற்றிய வரலாறு உண்டு, காவேரி வற்றிய வரலாறு உண்டு, ஆனால் நைல் நதி வற்றிய வரலாறு சொல்லப்போனால் கப்பல் போகக்கூடிய அளவுக்கு. ஆக உமர் ரலியல்லாஹு எழுதிய கடிதம் எவ்வளோ பெரிய ஒரு மகத்துவத்தை அல்லாஹ் கொடுத்தான். அது மாதிரி ரோமானிய மன்னர் சீசருக்கு தலைவலி ஏற்பட்ட பொழுது ஒரு பேப்பரில் ஒரு துண்டு எழுதி அந்த தொப்பியை கையில் தச்சு உள்ளே கொடுத்து விட்டுருந்தாங்க. அந்த தொப்பியை போட்ட உடனே தலைவலி நின்றுது. ரெண்டாவது கலட்டின என்ன இருக்குன்னு பார்த்தா உள்ள ஒரு பேப்பர் எழுதப்பட்டு உமர் ரலியல்லாஹு கைப்பட பிஸ்மி எழுதப்பட்ட ஒரு பேப்பர். அப்போ இறைநேசர்களுக்கு எழுதிய கடிதங்கள் பெருமானாருடைய கைப்பட்டது எப்படி பறக்கத்தோ, அந்த கையை தொட்டவர்களுடைய கையெல்லாம் அது எதை தொட்டதோ அதெல்லாம் பறக்குது. இமாம் ராசி ரஹமத்துல்லாஹி அலைஹி தப்சீரில் எழுதுவாங்க, சூரத்துல் கஹஃபுடைய விரிவுரையில், மதீனாவிலே ஒரு முறை திடீரென்று மதீனாவுடைய அவுட்டர் பகுதியில் கற்பாறை பகுதின்னு சொல்லுவாங்க, அங்கு தீ விபத்து ஏற்பட்டது. தீனா திடீர்னு அது அணையவே இல்லை. தீ என்ன செய்வோம், தண்ணியை தான் தூக்கி என்ன செய்வோம் அணைப்பாங்க, அதுதானே எல்லாம் மரபு தானே. உடனே உமர் ரலியல்லாஹு என்ன செய்தாங்க, ஒரு கடிதத்தை எழுதி அந்த நெருப்பில் போட சொன்னாங்க, உடனே அணைஞ்சு போச்சு. எப்படிப்பட்ட அவங்களுடைய எழுத்துக்கள் அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு அங்கீகாரம் உள்ளது. இது ஒரு புறம். இறைநேசர்கள் அவர்கள் எழுதிய ஒரு கடிதத்துக்கு முக்கியத்துவம் இருந்த மாதிரி இறைநேசர்களுக்கு அல்லாஹ்வுடைய தொடர்பும் இருந்தது. பல்வேறு தொடர்பு, இதயத்தில் எப்படி நல்ல விஷயங்களை உதிக்க செய்த மாதிரி, அவங்க வாக்க அல்லாஹ் சொல்வாக்க செல்வாக்கு உள்ளதாக ஆக்கின மாதிரி, அவங்க பார்வையை அல்லாஹ் ஒரு அகப்பார்வை உள்ளதாக ஆக்கின மாதிரி, அவங்க தொட்டதெல்லாம் தொடங்க வச்ச மாதிரி அல்லாஹ் அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தொடர்பு பல்வேறு வகையில் இருந்தது. அதில் ஒரு தொடர்பு தான் கடித தொடர்பும் இருந்திருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பசரா நகரில் வாழ்ந்த ஹிஜ்ரி 125 வஃபாத்தானவர்கள் தான் ஹபீபுல் அஜமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பசரா நகரில் அடங்கி இருக்கக்கூடிய ஹபீபுல் அஜமி ரலியல்லாஹுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா எத்தனையோ அற்புதங்கள் எழுதியிருப்பாங்க. அதில் ஒரு அற்புதம் என்னான்னு சொன்னால், அவங்களுடைய காலத்தில் நடந்த மிகப்பெரிய விஷயங்களில் ஒன்று, ஹபீபுல் அஜ்மி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய தர்மம் கொடுத்தால் அந்த தர்மத்திலையும் ஒரு அற்புதம் இருக்கும். அவர்களுடைய காலத்தில் சோவியத் ரஷ்யாவிலிருந்து ஒரு மனிதர் வந்தார் பசராவுக்கு. அவர் சொந்த நிலத்தை எல்லாம் விட்டுட்டு நம்ம பசராவில் போய் குடியேறலாம், ஏன்னா அனஸ் ரலியல்லாஹு மதீனாவில் ரசூல்லா கூட இருந்தாங்க. ரசூல்லா வஃபாத்தான பிறகு பசரா நகரில் போய் அங்கேயே வஃபாத்தாயிட்டாங்க. ஆஹிரு மன் மாத்த மின சஹாபத்தி ஃபில் பசரா, பசராவிலே கடைசியாக வஃபாத்தான சஹாபி அனஸ் ரலியல்லாஹு, 102 வயசு அவங்களுக்கு. அந்த பசரா நகர் சஹாபாக்களை குடியேறிய ஊர் அல்லவா. அந்த தன்னுடைய சொந்த நிலத்தை எல்லாம் வித்துட்டு ஒரு 10,000 வெள்ளியை கொண்டு வந்து பசரா நகரில் குடியேறுவதற்காக வந்தார். ஒரு யார், ஒரு குராசான், சோவியத் ரஷ்யாவை பகுதியை சார்ந்தவர். புகாரி இமாம்லாம் அந்த ஏரியாவுக்காரவங்க தான். வந்தவர் என்ன செய்தார், பொஞ்சாதியும் அவரும் ஹஜ்ஜுக்கு போனாங்க. ஹஜ்ஜுக்கு போகும்போது நம்மள்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்குது, இந்த 10,000 ரூபாயை ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு போகலாம். அப்புறம் வந்து நம்ம ஹஜ்ஜுக்கு போயிட்டேன்னு, அந்த காலத்தில் பேங்கு கிடையாது, ஒரு ஆளை நம்பி தான் கொடுப்பாங்க. அப்போ உடனே என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்கள் ஹபீபுல் அஜ்மி அவங்கள்ட்ட கொடுங்கன்னு என்று சொல்லப்பட்டது. அவங்கள்ட்ட வந்தாங்க. வந்து சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் எங்கள்கிட்ட இருக்குது, எங்களுக்கு ஒரு அழகான ஒரு வீடு பாருங்க, அந்த அதுக்காக உங்கள்கிட்ட அந்த ரூபாயை தரோம், கிடைச்சா அந்த வீடு பாருங்கள், இல்லைன்னா அந்த ரூபாயை வச்சுக்கோங்க, நாங்கள் வந்து வாங்கிக்கிறோன்னு சொல்லி ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. அவங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க, புருஷன் முஞ்சாதி ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க. போன பிறகு ஹபீபுல் அஜ்மி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய சஹாக்களோடு ஆலோசனை நடத்தினாங்க. அந்த சமயத்தில் கடுமையான பஞ்சம். இப்போ எப்படி மழை வெள்ளம்னால
மக்களுக்கு தொழில் முடக்கம் எப்படி எத்தனை ஆயிரம் அரசாங்கம் 6000 என்று மெட்ராஸுக்கு அறிவித்தாலும் ஒரு 6000ஆல் நம்முடைய நஷ்டத்தை இது பண்ண முடியுமா? எத்தனையோ கார்கள் சில நேரத்தில் அடிச்சிட்டு போயிருது. அப்போ அதனால் கடுமையான பஞ்சம். அதனால் ஆலோசனை நடத்தினாங்க, நாம் என்ன செய்வோம், இந்த காசை அப்படியே இந்த பஞ்சத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாம் ஒரு சேவையாக அந்த காசை நம்ம தர்மமாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல, அப்போ அதுக்கு இவங்க சொன்னாங்க, மற்றவர்கள் இது அமானித பணமாச்சே, இதை நமக்கு அவங்களுக்கு சொந்த ஊடுவாங்கல்லவா நமக்கு தந்திருக்கிறாங்க, அதை போய் நீங்கள் மக்களுக்கு இதே மாதிரி பஞ்சத்துக்கு கொடுக்கணுங்கிறீங்கள அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்ல பொழுது அவங்க சொன்னாங்க, இல்லை அதுக்கு பகரமாக அவர் ஒரு வீட்டை கேட்டார், அதுக்கு பகரமாக சொர்க்கத்தில் ஒரு கோட்டையை நான் அவருக்கு அல்லாட்ட வாங்கி கொடுக்குறேன், அதுக்கு நான் பொறுப்பு இருக்கிறேன், அவர் பொருந்திக்கிட்டா சரி, இல்லைன்னா இந்த காசு நான் ஏற்பாடு பண்ணிடுறேன்னு சொன்னாங்க. உடனே அதன்படி அந்த காசை என்ன செய்தாங்க, அதன்படி பங்கு வைக்கப்பட்டது. ஹஜ்ஜுக்கு முடிச்சிட்டு வந்தவங்க இவங்கள்ட்ட கேட்டாங்க, ஒன்று காசை தாங்க அல்லது வீட்டை காட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே சஸ்பென்ஸாக சொன்னாங்க, உங்களுக்கு நான் ஒரு இடத்த பார்த்துருக்கேன், அந்த இடத்துல மாளிகைகள் இருக்கிறது, பல்வேறு மரங்கள், பல்வேறு வகையான ஊற்றுக்கள், நதிகள் ஓடக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு பங்களாவை, ஒரு இடத்த உங்களுக்கு நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க, ஓ மன்னர்களுடைய பங்களா வாங்கியிருப்பாங்க போல தெரியுது, மன்னர்களுடைய பங்களா தான் பல கோட்டைகள் இருக்கும், மாளிகைகள்லாம் இருக்கும் போல தெரியுது அப்படின்ட்டு அவர் போய் பஞ்சாயத்தை போய் ரொம்ப சந்தோஷமாக சொன்னார். இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஹபீபுல் அஜமி ஏதோ ஒரு இடத்த செலக்ட் பண்ணியிருக்காங்களாம், அங்கே நிறைய கோட்டைகள் இருக்கான், நிறைய மலங்கள் பழங்கள்லாம் இருக்கான், நிறைய நதிகள்லாம் ஓடுதான். இவங்க சொன்னது சொர்க்கத்தில் தானே அல்ல பல நதிகள் ஓடுதுங்கிறான். அப்போ ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, சரி இடத்த காட்டணுமா இல்லையா, அங்கேருந்து நம்ம போய் கேட்போம். ஒரு 2 நாள் கழிச்சு சொன்னாங்க, நீங்கள் இடத்த காட்டுங்கன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் உங்களுக்கு பார்த்து வச்சிருக்க கோட்டை மன்னர்களுடைய கோட்டை இல்லை, அல்லாஹ்வுடைய இடத்துல சொர்க்கத்தில் நான் ஒரு கோட்டையை நான் உங்களுக்காக நான் வாங்கியிருக்கிறேன். ஏன்னா அதுதான் அதில் உள்ள பணியாட்கள், அந்த சொர்க்கத்தை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் அதுக்கு ஒரு சிறுவர்கள் பணியாளர்கள் சுற்றி கொண்டே வருவார்கள், அந்த பணியாட்களோடு சேர்த்து அதில் இருக்கக்கூடிய பாக்கியங்களோடு ஊர்லியும் பெண்களோடு எத்தனை சிறப்பம்சம் இருக்கோ அந்த சிறப்பு அம்சத்தோடு சேர்த்து நான் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், நான் இது பண்ணியிருக்கேன்னு சொன்ன உடனே அப்போ தானே ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. பொதுவாக ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்க பாருங்கள், எப்பவுமே உலக ஆசையை அவங்களுக்கு குறைஞ்சிரும். நிறைய பேர் அங்கேயே போனவொடனே அங்கேயே மௌத்தாகணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ அந்த அந்த ஃபீலிங்கில் சொர்க்கத்துக்கா அப்படின்னோடனே அவங்களுக்கு கோபம் வரல, முதல்ல விட ரொம்ப சந்தோஷம் அதிகமாகி தன் பொஞ்சாதித்தை போய் சொன்னாங்க, சொர்க்கத்திலேயே நமக்கு ஒரு கோட்டையை. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய ஹயாத்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பேர்களுக்கு சொர்க்க சீட்டை விளம்புவாங்க, திடீர்னு நீங்கள் சொர்க்கவாசி அப்படிம்பாங்க, நீ சொர்க்கத்தில் என் கூட இருப்பீ, இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியம், அதெல்லாம் கிடைக்குமா? அஷ்ரத்துல் முபஷரா, சுவனத்தை கொண்டு சோனத்தினுடைய அந்த கார்டு வாங்கினவங்க அவங்கெல்லாம். நம்மளாம் ஐடி கார்டு வச்சுருக்காங்களா, ஸ்பெஷல் கார்டு நிறைய வச்சுருக்காங்களா, அதை மாதிரி சோன கார்டு வாங்கினவங்க. இப்போ சொர்க்கத்திலேயே நமக்கு ஒரு சீட்டு ஒரு பங்களான்னு சொன்னோன்னே பொஞ்சாயத்துட்டு போய் சொன்னோன்னே அவங்க பொஞ்சாயத்து சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் இருக்கலாம், அல்லாஹ் அப்படி ஒரு பாக்கியத்தை தௌஃபீக்க அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கலாம். அவங்க சொல்கிறாங்கன்னா சும்மா சில பேர் புராடுத்தனமாக இது மாதிரிலாம் நிறைய பேர் வாயில் போடுறதுக்காக வேண்டி சொல்லலாம். ஆனால் ஹபீபுல் அஜமிக்கு அப்படி ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கலாம் ஏன்னா அப்படின்னு சொல்லி அவங்க மனைவிட்ட சொன்ன உடனே இவங்க சொன்னாங்க, சரி நீங்கள் அதுக்கு ஒரு ஒப்பந்த கடிதம் தாங்க, நீங்கள் தான் இதுக்கு சொர்க்கத்துக்கு நான் பொறுப்புன்னு சொல்கிறீங்கல்ல, நாங்கள் கொடுத்த 10,000 ரூபாய்க்கு நாங்கள் சொர்க்கத்துக்காக நான் பொறுப்பு. இது நல்ல ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிக்கணும், இந்த செய்தி யூடியூப்பில் ரெடி ஆகும், பார்ப்பாங்க, இதுக்கு கமெண்ட் பண்ணும்போது நிறைய பேர் கிண்டல் பண்ணுவான், அடே அப்பா சொர்க்கத்துக்கு ஒரு அவுளியா என்ன செய்தாராம், 10,000 ரூபா வாங்கிட்டு ஜாமீன் கொடுத்தாராம் அப்படின்ட்டு. அப்படி கேலி பண்ணாதான் இந்த விஷயம் உறுதியாகும். அறிவை என்னைக்கும் நம்ம ஆன்மீகத்துக்கும் அற்புதத்துக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய அற்புதத்தில் நீங்கள் பாருங்கள், ஒரு செய்தி கூட அறிவுக்கு பொருந்தவே செய்யாது. ரசூலுல்லாஹ்வுடைய அற்புதங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்லு சலான்னு சொல்லிச்சுன்னு வரும், அறிவு பொருந்துதா? 2 ரொட்டியை 2000 பேர் சாப்பிட்டதாக வரும் அகல் போரில், அது அறிவு பொருந்துதா?
பொருந்தாது. ஒரு குச்சியை கொண்டு ஒரு கிணத்துல நடிச்சு வச்ச உடனே தண்ணி மேலே வந்துச்சுன்னு வரும், போர் போட்ட மாதிரி. அறிவு பொருந்துதா? இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாவுடைய அற்புதங்களை எதுவுமே அறிவு பொருந்தாது. ஆனால் ரசூலுல்லாவுடைய ஹதீஸுக்காக நம்புகிறோம். அதே மாதிரி அற்புதங்கள் அப்படிங்கிறது இஸ்லாமிய சித்தாந்த கிதாபில் எழுதுவது கராமாத்துல் அவுலியாய் ஹக்குன், இறைநேசர்களுடைய அற்புதங்கள் சத்தியம் என்பது நாம் உறுதி கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு கொள்கை. அது அறிவு பொருத்தி பார்த்தா அதை ஏற்றுக்கிற முடியாது. சரி, விஷயத்துக்கு வருவோம். அப்போ அவங்க என்ன செய்தாங்க, அவங்கள்ட்ட நம்ம உத்தரவாதம் இது பண்ண உடனே இவங்க என்ன செய்தாங்க, ஒரு மையை கொண்டு வர சொல்லி, அப்படிலாம் அதெல்லாம் பேனா வந்து மரக்குச்சியில் தான் எழுதுவாங்க. மையை கொண்டு வர சொல்லி ஒரு வாசகம் எழுதுனாங்க, பத்திரம் போடுற மாதிரி. ஹாதா மா இஸ்தரா அபு முஹம்மது ஹபீபுல் அஜமி. ஹபீபுல் அஜமி அவர்கள் ரப்பிடத்தில் இருந்து இந்த சோவியத்து ரஷ்யாவை சார்ந்த இவருக்கு என்ன செய்யிருக்கிறாங்க, வாங்கி கொண்ட ஒரு ஒப்பந்தம். என்ன என்ன ஒப்பந்தம்? இன்னி இஸ்தரைத் லஹு மன்சிலன் ஃபில் ஜன்னா. இந்த ரஷ்யாவை சார்ந்த இவருக்கு நான் ஒரு சொர்க்கத்தில் ஒரு இடத்த வாங்கியிருக்கிறேன். உன்னுடைய அது எப்படிப்பட்டது, அதனுடைய கோட்டைகளோடு நதிகளோடு அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா எல்லா பாக்கியங்களோடு சேர்த்து நான் என்ன செய்யிருக்கேன், இவருக்கு நான் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன். இந்த கடிதத்தை, இந்த கோட்டையை ரப்புஹு தஆலா யத்ஃபஉ ஹாதல் மன்சில இலா ஃபுலானின், இந்த நான் எழுதி கொடுத்தபடி இந்த கோட்டையை அல்லாஹ் ஒப்படைப்பான் அப்படின்னு சொல்லி ஒப்படைப்பான். மட்டுமில்லை, என்ன அல்லாஹ் நிரபராதியாக ஆக்குவான். ஏன்னா அவர் பொறுப்பு. அப்போ தான் நீங்கள் சொர்க்கத்தை வாங்கி கொடுத்தா தானே பொறுப்பு. நீங்கள் உங்களை நம்பி தாங்க பணத்தை தர்றோம், கடைசியில் எனக்கு அதுக்கு சம்மந்தம் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்கிறோமா இல்லையா? ஓ யுப்ரியு ஹபீபன் மின் அஹதத்திஹி. ஹபீபுல் அஜமி அவர்களை அல்லாஹு தஆலா இந்த பிடியிலிருந்து, இந்த ஒப்பந்தத்திலிருந்து நீக்கி விடுவான், விடுவித்து விடுவான் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதி கொடுத்தாங்க. அந்த கடிதத்தை வாங்கினவர் அந்த கடிதத்தை பத்திரமா வச்சிருந்தார். ஒரு 40 நாள் ஆச்சு. திடீர்னு அவர் சோமில்லாமல் ஆயிட்டார், ஒபாத் ஆயிட்டார். சக்கராத்து நிலையில ஒபாத் ஆயிடுவோன்னு தெரிஞ்ச உடனே தன் மனைவியை கூப்பிட்டு சொன்னார், என்னை குளிப்பாட்டும் போது என்னுடைய இந்த கடிதத்தை என்னுடைய கஃபன் துணிக்கும் உடம்புக்கும் இடையில வச்சு என்ன செய்யுங்க, அடைக்கிருங்க. அவரை அடக்கப்பட்டது. அடக்கு முடித்த பிறகு அவங்களுடைய மண்ணறை மேலே ஒரு சீட்டு கிடஞ்சான். அவங்க மண்ணறை மேலே ஒரு சீட்டு கிடஞ்சான். அந்த என்ன சீட்டு? அதுதான் அல்லாஹ் எழுதிய படிதம். எப்படி இருந்துச்சு? அந்த சீட்டை விரித்து பார்த்தா அது மடங்கி கிடந்துச்சு, சுருண்டு கிடந்துச்சு. சில நேரத்தை சீட்டு மாதிரி சுருண்டு கிடக்கும்ல, அதில் சுருண்டு கிடந்துச்சு. அதை விரித்து பார்த்தா அது எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம உலகத்தில் உள்ள எழுத்து மாதிரி இல்லை. அது சாதாரணமாக உலகத்தில் எழுதுனா எழுத்து, அது உலகத்தில் இப்படித்தான் எழுத்து இருக்கும்னு சொல்லுவோமா இல்லையா? அது உலகத்தினுடைய எழுத்து மாதிரியே இல்லை. லைஸ யஷ்பஹு மகாதீப துன்யா அப்படின்னு எழுதுறாங்க. உலகத்தினுடைய எழுத்தை போல இல்லை, மாறாக அது ஒரு வித்தியாசமான எழுத்து. அதில் எப்படி இருந்தது? பராஅத்துன் லி ஹபீப், ஹபீபுல் அஜமி அவர்களை அல்லாஹ் விடுவிக்கிறான் சொர்க்கத்திய ஒரு இடத்தை விட்டும். எந்த இடத்தை இந்த ரஷ்யாவை சார்ந்தவருக்கு வாங்கி கொடுத்தாங்களோ அந்த இடத்தில் இருந்து இவர்களை அல்லாஹ் 10,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாங்களே, அந்த விதியிலிருந்து இவர்களை விடுவித்து விட்டான். ஃபக்கது தஃபஅ ரப்புஹு இலைஹி, ரப்பு ஒப்படைத்து விட்டான். கமா ஷரத்தலஹு ஹபீப், ஹபீபுல் அஜமி கண்டிஷன் போட்டது போல என்ன செய்யிட்டான், அல்லாஹ் ஒப்படைச்சிட்டான். வ அப்ராஹு மின்ஹு, யாரை இதிலிருந்து பொறுப்பு போட்டு நீக்கிட்டான். அந்த இடத்த கொடுத்துட்டு அவங்க பொறுப்பு நீங்கிச்சு. எங்க அந்த இடத்துக்கு இடம் கிடைச்சி போச்சு, பொறுப்பு நீங்கிருச்சுல, அல்லாஹ் பொறுப்பை நீக்கி விட்டான். அப்படிங்கிற இது எதிலே இருந்துச்சு அந்த பேப்பர். அதை தூக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டு தன்னுடைய சீடர்கள்ட்ட சொன்னாங்களாம், என் ரப்பு என்னை நிரபராதி ஆக்கிட்டான், என் ரப்பு என்னை அந்த 10,000 ரூபாய் கொடுத்து அவர் நிரபராதி ஆக்கிட்டான். அவர் மண்ணறை மேலேயே அந்த அதிசயம் நடந்தது. இது ஒரு கிதாப் இல்லை, இது தமிழ் புக்கில் பார்த்ததில்ல. நீங்கள் ஆன்மீக கிதாபு எந்த கிதாப் எடுத்தாலும், ஸைனுத்தீனுல் மலபாரி கேரளாவை சார்ந்த ஸைனுத்தீன் மஹ்தூமி அவர்கள் எழுதிய இர்ஷாதுல் இபாதில் பார்க்கலாம். இது மாதிரி இமாம் யாஃபி இமாம் எழுதிய 500 வலிமார்கள் வரலாறு எழுதியிருப்பார், அதை இந்த செய்தியை பார்க்கலாம். அதே மாதிரி தப்சீர் ரூஹுல் பயான்ல இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். இப்படி பல வரலாற்றுகள் எழுதப்பட்ட ஒரு விஷயம் இது. அப்படின்னா அதை எத்தனை நூற்றாண்டாக இன்னைக்கு அந்த கிதாப் வச்சிருப்போம். இது கதைன்னு சொல்லி என்னைக்கே வெட்டப்பட்டிருக்குமே அந்த செய்தி. அதே மாதிரி இன்னைக்கு இந்தியாவிலே இஸ்லாத்தை கொண்டு வந்த கதாநாயகர் யார் தெரியுமா? மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்தான்
அவங்களுடைய பள்ளிவாசல் அவர்கள் கெட்டின பள்ளி இன்னைக்கு இருக்குல்லவா, மாலிக் இப்னு தீனார் பள்ளி காசர்கோடில் இருக்குல்லங்க. இந்தியாவுக்கு இஸ்லாத்தை கொண்டு வந்தவங்க மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் என்ன செய்தாங்க, பஸ்ராவில் போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கும்போது தன்னுடைய அந்த செய்தியை சொல்றவர் யார், ஜாஃபர் இப்னு சுலைமான் சொல்லுவாங்க. நானும் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியும் ஒரு பஸ்ரா நெருல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு கோட்டையை ஒரு வாலிபர் கட்டிட்டு இருந்தார். அந்த கோட்டை அவரே ரொம்ப ஆண் அழகனா இருந்தார். இது அப்படி செய்ப்பா, இது இப்படி செய்ப்பான்னு சொல்லி அந்த ஓனர் வந்து சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அதை மாதிரி இதை அப்படி கொண்டு வா, இதை இப்படி கொண்டு வான்னு சொல்லிட்டு இருக்கார். என்னைக்குமே இறைநேசர்களுக்கு அல்லாஹ் ஒரு அகப்பாறையை கொடுத்துருப்பான். இவங்களுக்கு அந்த வாலிபரை பார்த்த உடனே அல்லாஹ் எவ்வளோ அழகான ஒரு வாலிபர், ஏன்னா அவங்க சொன்னாங்க, என் மனசு இவரை அல்லாட்ட கேட்டு சொர்க்கத்து வாலிபராக இவரை ஆக்கணும்ன்ட்டு என் மனசு தோணுது அப்படின்னு சொன்னாங்க. தன்னுடைய ஜாஃபர் இப்னு சுலைமான் அவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மனிதரை பார்த்தா நான் இவருக்காக அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணி இவர் சொர்க்க வாலிபர்களில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்திலே போனாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே தான் பக்கத்தில் போய் சொன்னாங்க, இதுக்காக எவ்வளோ ரூபா நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா, 1 லட்சம் வெள்ளி நான் இந்த கோட்டைன்னா இது வந்து கோட்டை, 1 லட்சம் வெள்ளி நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அவங்க சொன்னாங்க, இதை விட சிறந்த கோட்டைன்னு சொன்னால் அது சாதாரணமானதல்ல அப்படின்னு சொல்லி இந்த சொர்க்கத்தில் என்னென்ன அம்சங்கள் இருக்கோ அத்தனையும், அதோடைய தோட்டங்கள், மரங்கள், ஊர்லேயும் பெண்கள் எல்லாத்தையும் போனாங்க. அத்தனையும் சிறப்பு அம்சம் உள்ள ஒரு சொர்க்கத்து கோட்டையை நான் உங்களுக்கு தரேன், அந்த காசை எனக்கு தெரியுங்களா அது அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு நைட்டு டைம் தாங்க. அந்த வாலிபர் என்ன சொன்னார், எனக்கு ஒரு நைட்டு டைம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டார். நாங்கள் போயிட்டோம். ஆனால் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹர் நேரத்தில் துவா செய்துக்கிட்டே இருந்தாங்க. சஹர் நேரத்தில் அவருக்காக துவா செய்துக்கிட்டே இருந்தாங்க. மறுநாள் காலையில் நாங்கள் போனோம். அதே இடத்துக்கு போகும்போது அந்த வாலிபர் உட்காந்துருந்தார். இவங்களை பார்த்தவொன்னே வேகமாக ஓடி வந்தார். வந்து சொன்னார், நீங்கள் மேத்து ஒன்று சொன்னீங்களே, அது விஷயமாக என்ன உங்கள் கருத்துன்ட்டு. அப்போ இவங்க சொன்னாங்க, நான் சொன்னபடி நீங்கள் செய்வீங்களா அப்படின்னாங்க. கண்டிப்பாக 1 லட்சம், நீங்கள் சொர்க்கத்திலே ஒரு கோட்டையை தரும்போது நான் ஏங்க அந்த 1 லட்ச ரூபாய் உங்களுக்கு தரக்கூடாது. சொர்க்கத்தை நம்ம காசு கொடுத்து எங்கேயும் வாங்க முடியுமாங்க? எங்கேயும் வாங்க முடியாது. காசு கொடுத்து மந்திரி பதவி வாங்கலாம், காசு கொடுத்து என்னன்னாலும் வாங்கிடலாம், ஆனால் காசு கொடுத்து சொர்க்கத்தை ஈஸியாக வாங்க முடியாது. அப்போ அதனால் நீங்கள் தர்றீங்கிறீங்க, அதனால் நான் கண்டிப்பாக தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே இவங்க என்ன செய்தாங்க, அதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு எழுத்துப்பூர்வமாக, நீங்கள் அதுக்கு பொறுப்புங்கிறதுக்கு எனக்கு எழுத்துப்பூர்வமாக நீங்கள் என்ன செய்யணும், எழுதி தரணும்னு சொன்ன உடனே இவங்க உடனே ஒரு எழுத்துப்பூர்வமாக எழுதினாங்க. இந்த கடிதம் மாலிக் இப்னு தீனார் இன்னாருடைய மகன் இன்னாருக்காக பொறுப்பெடுத்து எழுதப்படக்கூடிய ஒரு கடிதம். நான் லமின் துலக்க அலல்லா கஸ்ரன் பதில கசிரிக்க, நான் உங்களுக்கு உங்கள் கோட்டையை விட உங்கள் கோட்டைக்கு பகரமாக சிறந்த கோட்டைக்கு நான் பொறுப்பேற்கிறேன். இன்னும் எக்ஸ்ட்ரா அதை விட அல்லாஹ் இதை விட அதிகமாகவும் அல்லாஹ் என்ன செய்வான், தருவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க, அந்த கடிதத்தை எழுதி கையில் கொடுத்துட்டாங்க. கையில் கொடுத்துட்டு என்ன செய்துட்டாங்க, மாலிக் இப்னு தீனார் என்ன செய்ய வீட்டுக்கு போயிட்டாங்க. போய் சொல்லுவாங்க, ஒரு 40 நாள் கழித்து ஒரு நாள் சுபுகு தொழுதுட்டு திரும்புகிறாங்க. இந்த கடிதத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு 40 நாள் கழித்து சுபுகு தொழுதுட்டு திரும்புகிறாங்க. மெஹ்ராபில் ஒரு கடிதம் கிடக்கு. அந்த கடிதத்தில் மையே இல்லாமல் எழுதியிருக்கு. அது எப்படின்னு கேட்காதீங்க, மையே இல்லாமல் எப்படி எழுத முடியும் அப்படின்ட்டு. மை இல்லாமல் எழுதப்பட்டிருக்கு. அதில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஆதிஹி பராஅத்தும் மினல்லாஹில் அசீஸில் ஹக்கீம், இது கண்ணியம் வாய்ந்த ஞானமுள்ள அல்லாவிடத்திலே இருந்து மாலிக் இப்னு தீனாருக்கு நாம் கொடுத்த கடிதம். தஃபைனா லிஷாபி, அந்த வாலிபருக்கு ஒப்படைச்சு விட்டோம். அல் கஸ்ரல்லதி லமின் தலஹு, நீங்க எந்த கோட்டையை பொறுப்பேற்றீங்களோ அந்த கோட்டையை அவருக்கு ஒப்படைச்சிட்டோம். ஒசியாதத்தின் சபையின், அதை விட 70 மடங்கு அதிகமாகவே கொடுத்துட்டோம். இந்த கடிதத்தை தூக்கிட்டு நேராக அவர் வீட்டுக்கு வர்றாங்க. இந்த வாலிபர் வீட்டுக்கு வந்தா வீடு பூட்டி கிடக்கு. 40 நாள் ஆயிடுச்சு, வீடு பூட்டி கிடக்குது.
உடனே உள்ள கதவை தட்டினா அங்கே ஒரே சத்தமாக ஒப்பாரியா சத்தம் கேட்குது. அப்போ என்னன்னு உள்ளே போய் பார்த்தா என்னன்னா அவர் ஒப்பாத்தாயிட்டாரு. முன்னாலே ஒப்பாத்தாயி அவர் இறந்து ஒரு சில நாட்கள் ஆயிடுச்சு. சரி, யார் குளிப்பாட்டினது? அவரை கூப்பிட்டாங்க. நீங்கள் எப்படி குளிப்பாட்டினீங்க, என்ன நடந்துச்சுன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, இது மாதிரி குளிப்பாட்டும் போது இந்த மாதிரி ஒரு கடிதத்தை ஒரு கடிதத்தை வச்சு உள்ளே வச்சு அடக்க சொன்னாங்க. அதை வச்சு தான் நம்ம அடக்கணுன்னொன்னே நான் அந்த கடிதத்தை காட்டினேன். இந்த கடிதத்தை நாங்களே உள்ளே வச்சோம். அது எப்படி உங்கள் கையில் இருக்குது? அது அல்லாஹ்விடத்தில் உள்ள கடிதம். இதே மாதிரி அல்லாஹு தாலா மாலிக் இப்னு தீனாருக்கு எழுதிய கடிதம் நீங்கள் பொறுப்பெடுத்தபடி அவருக்கு கோட்டையும் அதை விட 70 மடங்கு அதிகமாக கொடுத்தோங்கிற வாசகம் தானங்க அதில் இருந்துச்சு. இது எப்படி உங்கள் கையில் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த விஷயமும் ஒரு நிகழ்ச்சியில் பலவேறு வரலாறுகளிலே வருகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சமயம் நுஸ்கத்துல் மஜாலிஸ் கிதாபில் அப்துல் ரஹ்மான் சபூரி எழுதுவாங்க, ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்வுடைய கபூரில் படுத்திருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலா ஷெரீஃபுக்கு அருகில் படுத்திருந்தாங்க. படுத்தும்போது கனவு. அந்த கனவுல என்ன காட்சியை பார்க்குறேன், கிதாபை சொல்லித்தான் எல்லா விஷயத்தையும் நான் சொல்லுவேன். எதையுமே கதையாக ஆயிடக்கூடாது இல்லவா? அப்போ அந்த விஷயத்த ஏன் இன்னைக்கு பல்லாயிரம் பிரிண்டுகள் பல 100 ஆண்டுகள் போடுறோம்னா அந்த விஷயம்லாம் நடக்க போய்த்தானங்க அந்த விஷயத்த எழுதியிருக்கிறாங்க. இல்லைன்னா அதை என்றைக்குமே அது சென்சார் செய்யப்பட்டிருக்குமே. இதெல்லாம் நிறைய கதைன்னு சொல்லி உடனே அந்த ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவில் படுத்திருக்கும் போது ஒரு கனவு. அந்த கனவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வர்றாங்க. அவங்களோடு சேர்ந்து பக்கத்தில் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் வெளியே வர்றாங்க. வெளியே வந்தவுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க, ஒரு பேப்பர் கேட்குறாங்க. அந்த பேப்பர் கேட்டு அதில் பேனாவை வச்சு எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க, இன்ன உம்மத்தி யா அல்லாஹ், நான் எழுத போகிற விஷயம் நான் எழுதுக்கு முந்தைய உனக்கே தெரியும். நான் என்ன எழுத போகிறேங்கிறது நான் எழுதித்தான் உனக்கு தெரியணும்னு தேவையில்லை. நான் எழுதுறதுக்கு முந்தையே உனக்கு தெரியும். என்னுடைய உம்மத்துமார்கள் கரவு கிதாபக்க, உன் மறையை ஓதுகிறாங்க. வதக்கரு இஸ்மக்க, உன்னுடைய பேரை தஸ்பீ செய்கிறாங்க. வசாரு கபுரி, என்னுடைய கபரை ஜியாரத்து செய்கிறாங்க. எதுக்கு தெரியுமா, நீ மன்னிக்கணுங்கிற ஆசையில், நீ உங்கள் பாவத்தை மன்னிக்கணுங்கிற ஆசையில் தான் தொழுகிறான், குரான் ஓதுறாங்க, திக்ர் செய்கிறாங்க, ஜியாரத்து பண்ணுறாங்க. ஏன்னா அதனால் நீ என்ன செய்யணும், அவங்கள மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை ரசூலுல்லாஹ் எழுதுறாங்க. எழுதி முடித்த பிறகு வானத்திலிருந்து ஒரு கடிதம் கீழே விழுது. கனவுல நான் பார்க்குறேன். அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, மினல் அசீஸில் ஹக்கீம், அல்லாஹ்விடத்தில் இருந்து இலா முஹம்மதின் அப்தி வ ரசூலி, என்னுடைய அடியார் என்னுடைய இறை தூதருக்கு நான் எழுதக்கூடிய கடிதம். கத்தபு அப்படி அந்த வாசகத்தில் நான் எழுதியிருக்கிறேன். நான் எதை, அதாவது நான் அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் எழுதக்கூடிய விஷயம் என்னன்னா, இன்ன உம்மத்தக்க காக்கத்து கபரத்துலகும், நீங்க கேட்டபடி உங்க உம்மத்தை நம்ம மன்னிச்சிட்டோம். இது ரசூலுல்லாஹ்வுடைய கனவு. ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொன்னாங்க, என்னை கனவில் கண்டவர் நினைவிலே கண்டார். கனவுல ஒரு செய்தியை பார்த்தீங்கன்னா அது நினைவிலே நடக்கிற மாதிரி தான். அப்போ கனவுல அந்த கடிதம் வந்துச்சுன்னா நினைவிலே வந்த மாதிரி தான். சுஃபியானி சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, நான் ஒரு சமயம் அரஃபாவுக்கு போயிருந்தேன். அவங்கெல்லாம் வருஷம் எப்படி மெட்ராஸுக்கு போகிற மாதிரி ஹஜ்ஜுக்கு போவாங்க. நினச்சா மெட்ராஸுக்கு போகிற மாதிரி இல்லையா, அதை மாதிரி ஹஜ்ஜுக்கு போவாங்க. ஒரு சமயம் அரஃபாவில் இருக்கும்போது, போதும் இவ்வளோ தடவை வந்தாச்சே, இன்ஷா அல்லாஹ் நீ பார்த்து கொடுவோம் அப்படிங்கிற மாதிரி, நீ வர வேண்டாம் அப்படிங்கிற நியத்து வச்சேன். அப்போ அந்த சமயத்தில் எனக்கு முன்னால் ஒரு பெரியவங்க வந்தாங்க. உன் நீயத்தை மாற்றிக்க, உன் எண்ணத்தை மாற்று அப்படின்னு என்னை பார்த்து சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், நான் இந்த மாதிரி அரஃபாவுக்கு நீ வர வேண்டாம் அப்படின்னு நியத்து வச்சது உண்மைதான், ஆனால் உங்களுக்கு எப்படி தெரியாது? அப்போ அல்லாஹ் எனக்கு அதை உதிக்க செய்தான், உங்கள் மனசில் நீங்கள் நினச்சதை எனக்கு உதிக்க செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு அரஃபா மைதானத்தினுடைய ஒரு சிறப்பை அந்த பெரியவங்க என்கிட்ட சொன்னாங்க. சுஃபியான் சௌரி என்ன சொல்கிறாங்க, அரஃபாவில் போய் அல்லாஹ் தஆலா ஒரு ஆளுக்கு அந்த பாக்கியத்தை தர்றான்னா அது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவங்க என்கிட்ட சொன்னாங்க. நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல கியாமத்து நாள், அந்த கியாமத்து நாள் நடக்க ஏற்படுற மாதிரி, அப்போ நரகம், சொர்க்கம், சிராத் முஸ்தகிம் பாலம், மீசான் என்கிற நன்மை தீமை நிற்கக்கூடிய தட்டு எல்லாம் சேர்ந்து அல்லாஹ்ட்ட சொல்லுது, யா அல்லாஹ் என்னுடைய கடும் குளிரையும் என்னுடைய வெப்பத்தையும் நீ ஆஜிகளிலே வைப்பாயாக என்று. ஏன்னா நரகம் சொன்னால், நரகம் சொல்வது நீங்கள் வழங்கிடக்கூடாது, நெருப்பு மட்டும் தெரிஞ்சு சொல்ல முடியாது. ஐஸ் வகையிலும் ஐஸ் மூலமாக
கடுமையான ஐஸ் கட்டி வச்சு ஒரு ஆள் அதாவப்படுத்துகிறோமா இல்லையா? அதுவும் அங்கே உண்டு. அப்போ என்னுடைய அந்த குளிரையும் என்னுடைய நெருப்பையும் ஹாஜிகளுக்கு நீ வைப்பாயாக என்று அந்த சிராத்து முஸ்தகீம் பாலம் நன்மை தீமை இருக்கிற திராசு நரகமெல்லாம் கத்தும்போது அல்லாஹ் சொன்னானா, அவங்கள விட்டுட்டு வேற ஆள்கிட்ட கேளுங்க. ஏன்னா அவங்க அரஃபாவிலே ரொம்ப வெப்பத்தை அனுபவித்து விட்டார்கள். நீ பாருங்க, மதீனாவில் எவ்வளோ குளிர். எங்கள் ஊர்லேருந்து ஒரு பொம்பளை உம்ராவுக்கு போய் அதிலே இறந்து போயிட்டாங்க. இப்போ ஒரு வாரம் தான் ஆச்சு, குளிர் தாங்க முடியாமல் மூச்சு. அப்போ அவர்கள் அந்த குளிரை என்ன செய்தார்கள்? அந்த அரஃபாவிலே பல கஷ்டத்தை, இன்னைக்கெல்லாம் அரஃபாவில் டென்ட் போட்டிருக்கு. இதுக்கு முன்னால் உள்ளவங்கலாம் போங்க வெயிலில் தான் கிடக்கணும். இப்போம்லாங்க ஒரு 10-15 வருஷமாக தானங்க டென்ட் போட்டு சாப்பாடுலாம் கிடைக்கிது. முன்னாலாம் ஒரு ஆள் சொன்னார், நான்லாம் பாறையில் அப்படி வெயில் மண்டையை பிளக்கிற மாதிரி இடத்துல நாங்கள் படுத்தோம், மண்டையே பிளந்துரும் போல தெரியுது அப்படிங்கிற கஷ்டப்பட்டு நாங்கள் படுத்தோன்னு ஒரு ஆள் சொன்னார். என் கூட அஜிக்கு வந்தவரே சொன்னார். நான் முதல்ல அஜிக்கு வரும்போது இந்த டென்டே கிடையாதுங்க, எனக்கு அந்த நேரத்தில் தலையே வெடிச்சிரும் போல தெரிஞ்சுது, அவ்வளோ வெயிலில் நான் படுத்து கிடந்தேன்னு சொன்னார். அப்போ அந்த உஷ்ணத்தை அவங்க தாங்கிட்டாங்க, அதனால் அவங்கள கேட்காத என்று அந்த அந்த கடிதத்தில் என்ன என்று அவர் சொன்னார். அந்த 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 அது துவா செய்யும் பொழுது இவங்க என்ன செய்தாங்க? அல்லாஹ் பதில் சொன்னா, நான் முழிச்சிட்டேன், இது கனவு தானே. முழிச்சிட்டா என் கையில் ஒரு வரி எழுதப்பட்டிருக்கு. என்ன வரி எழுதப்பட்டிருக்கு? மன் வக்கஃப பி அரஃபாத் வ ஸாரல் பைத்த வ ஷஃபாத்துஹு ஃபீ 70 மின் அஹ்ல பைத்திஹி. யார் அரஃபாவிலே தங்கி விட்டார்களோ, காபத்துல்லாவை யார் ஜியாரத்து செய்தார்களோ, அவர்கள் குடும்பத்தில் 70 பேர்களுக்கு சொர்க்கத்தின் அப்ரூவ்டு கிடைச்சிடும். சொர்க்கத்தில் அப்படின்னு சொல்லி யார் கையில்? என் கையிலேயே. அல்லாஹ் எப்படி கடிதங்கிறது பேப்பரில் வரணும்னு தேவையில்லை, அல்லாஹ்வுடைய மெசேஜ் கையிலே. இப்போ நமக்கு செல்லிலேயே மெசேஜ் ஒரு ஆள் பேசி அனுப்புகிறோமா இல்லையா? சில பேருக்கு ஒவ்வொரு ஊரில் ஃபோன் மூலமாக வருது, செல் மூலமாக மெசேஜ் வருதுல்ல. அப்போ கை லேப்டாப் மாதிரி கையே அவங்களுக்கு அல்லாஹ் அந்த வரியை அவங்க கையில் எழுதி கொடுத்தான் என்று ஒரு செய்தி எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் பாருங்க, அதாவது அபு அப்துல்லாவுல் தாலிதி, மேற்கத்திய நாட்டை சார்ந்த இறைநேச செல்வர் அபு அப்துல்லா தாலிதி சொல்லுவாங்க, நான் ஒரு சமயம் ஹஜ்ஜுக்கு போனேன். நம்மெல்லாம் ஹஜ்ஜுக்கு போகிறோன்னு வைங்களேன், நம்ம எந்த அதிசயத்தையும் நம்ம கண்ணில் தெரியறது இல்லை. ஆனால் இறைநேசர்களுக்கு ஹஜ்ஜில் தான் நிறைய அதிசயங்கள் வெளிப்படும். அவங்க சொல்லுவாங்க, அபு அப்துல்லா தாலிதி சொல்லுவாங்க, எனக்கு நான் பார்த்தேன் பல்வேறு அற்புதங்கள். எந்த அளவுனா, காபா என்ன முத்தம் விட்டுச்சு, காபா என்ன கட்டி பிடிச்சிது, காபா என்ன முத்தமிட்டது. சொல்ல போனா அல்லாஹ் சொல்றானே, அங்கு நிறைய பரக்கத்துகளை ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், அங்கு பரக்கத்துகளை நிறைய இருக்குன்னு சொன்ன. அது மாதிரி நான் அந்த பரக்கத்துகளை பார்த்தேன். எந்த அளவு பரக்கத்துன்னு சொன்னா, பாலைவனம் முழுவதும் பரக்கத். நம்ம கண்ணில் வெறும் பாலைவனம் மணல் தான் கண்ணில் தெரிஞ்சுது. ஆனா அங்க பாலைவனம் முழுவதும் பரக்கத்து நிரம்பி வழிந்தது. அந்த பரக்கத்தை என்ன வச்சு தான் அல்லாஹ் வெளிப்படுத்தினான். என்ன வச்சுன்னு சொன்னா எனக்காக தான் வெளிப்படுத்தினான். என்கிட்ட உள்ளதுதான். எனக்கு காபாவினுடைய, அதாவது உள்ளபடியாக விளங்கினவங்களுக்கு தான் அதிசயம் நடக்கும். ஆன்மீகன்னா நிறைய பேர் ஆன்மீகன்னா தொழுகிறது ஆன்மீகம் அப்படி விளங்குறான். காபத்துல்லாவினுடைய இதை எப்படி அந்தரங்கத்தில் விளங்கணுமோ அப்படி விளங்கி காபாவுக்கு வந்ததுனால தான் அல்லாஹ் எனக்கு இந்த அற்புதத்தை வெளிப்படுத்தினான். எதையுமே விளங்கி அல்லாஹ்வை விளங்கி தொழுது அந்த தொழுகைக்கு உயிர் இருக்கும், அப்படித்தானே? அதே மாதிரி அந்த காபாவுடைய முகத்துவத்தை, அதனுடைய யதார்த்தத்தை விளங்கி வந்ததுனால காபா என்னைய வரவேற்றது, காபா எனக்கு முத்தமிட்டு. சொல்லப்போனால் எங்கூட சேர்ந்து ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும், உயரமான ஆம்பளைங்க உயரமான பொம்பளைங்க, வானம் வரைக்கும் இருக்கு, காலு தரையில் இருக்கு, தலை வானத்தை தொட்டுட்டு இருக்கு. அப்படிப்பட்ட மனிதர்களும் பொம்பளைங்களும் எங்கூட சேர்ந்து சுத்தினாங்க. யார் தெரியுமா? மலக்குமார்கள். பொம்பளை யாரு? ஊர்லேயும் பெண்கள். காலில் தலையில வச்சுட்டு தலை வானத்தை தொடுற பொம்பளை இந்த உலகத்தில் யார் இருக்கா? அப்படி ஒரு பொம்பளை எங்கேயா இருக்கு? அப்போ ஊர்லேயும் பெண்களும் என்னை கொண்டு சுற்றினாங்க. மட்டும் இல்லாமல் நல்லோர்களுடைய ஆன்மாக்கள் ரூஹானியங்கள் எங்கூட சேர்ந்து சுற்றியது, அதெல்லாம் என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. எந்த அளவுன்னா, ஒரு அரசனுக்கு முன்னால ஒரு அடிமை எப்படி நிற்பாரோ அதுபோல அந்த ரூஹானியத்துகள் எல்லாம் எனக்கு முன்னால அப்படியே அடிபணிந்து இருந்தது. இப்படி பல்வேறு அற்புதங்களை நான் என்ன செய்தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது நான் தவாஃப் செய்து முடித்த உடனே ஒரு வானவர் எனக்கு ஒரு சீட்டு கொண்டு தந்தார். அதுதான் நம்ம கிளைமாக்ஸ். இன்னைக்கு தலைப்பு அதுதான் சொல்லுவார். எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த அற்புதத்தினுடைய கடைசியாக இதை சொல்லுவாங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு, ஹஜ்ஜி முடித்த பிறகு, நான் தவாஃப் செய்து முடித்த பிறகு என்ன, ஜானி மலக்குன், ஒரு வானவர் வந்தார்.
பி கிதாபின் ஒரு கடிதத்தை கொண்டு வந்தார். கபூலில் ஹஜ்ஜி மின் ரப்பில் ஆலமீன். என்னங்க உங்க ஹஜ்ஜி ஒப்புக்கொள்ளப்பட்டவது, இது ரப்பிடத்திலே வந்த உங்களுக்கு ரிப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் தந்துட்டு போனார் அப்படின்ற அற்புதத்தோடு இந்த செய்தியை யூசுஃபுன் நபஹானி தன்னுடைய வழிமார்களுடைய அற்புத களஞ்சியத்தில் கடைசியாக இந்த கடிதத்தை சொல்லி முடிப்பாங்க. இதுக்காகத்தான் பல விஷயத்தை சேர்த்து சொன்னேன். அதே நீங்க பாருங்க, 1500 வழிமார்களை எழுதியிருக்கிறாங்க யூசுஃபுன் நபஹானி. ஒரு 400 வருஷத்துக்கு முந்தைய உள்ளவங்க தான். ஒரு 300, இப்போ நம்ம பாஷா நாயகத்துடைய பிறப்பு ஒரு 400 சொச்சவே தான் இருக்கும். இது மாதிரி ஒரு 400 வருஷத்துக்கு முந்தைய உள்ளவங்க தான். அவங்க சொல்லுவாங்க, யூசுப் இப்னு அபூபக்கர் தைமி அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு இறைநேசரை எழுதுவாங்க. அவங்கள்ட்ட யாராவது ஒரு தேவையை வந்து கேட்டா, அதாவது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஆலோசனை, இப்படி செய்யலாமாங்க பெரியவங்களே, இந்த காரியம் செய்யலாமா, இப்படி செய்யட்டா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆலோசனை நடத்தினா அவங்க சொல்லுவாங்களா, பொறுங்க நான் 2 ரக்காயத்து அல்லாஹ்ட்ட இஸ்திகாரா பண்ணிட்டு சொல்கிறேன். இன்னும் சொல்லுவாங்களா, அவங்கள்ட்ட யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி ஒரு தேவையாக முறையிட்டாலோ அல்லது ஏதாவது ஒரு ஆலோசனை அவங்கள்ட்ட வந்து கேட்டாலோ அவங்க என்ன செய்வாங்களாம், கொஞ்சம் பொறுங்க நான் அல்லாஹ்ட்ட 2 ரக்காயத்து தொழுதுட்டு நான் இஸ்திகாரா பண்ணிட்டு சொல்கிறேன், இஸ்திகாரா பண்ணிட்டு சரி அப்படிம்பாங்களாம், அல்லது வேண்டாம் அப்படிம்பாங்களாம். அப்போ அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, நீங்கள் வந்து ஏன் இதை சொன்ன உடனே இதை செய்ய வேண்டாம்னு சொல்லாமல் கொஞ்சம் பொறுங்க 2 ரக்காயத்து அல்லாஹ்ட்ட இஸ்திகாரா தொழுதுட்டு கேட்குறேன்னு சொன்னீங்களேன்னு. இல்லை நான் 2 ரக்காயத்து தொழுதுட்டா என்னுடைய ஆடையில் எழுதப்பட்டுரும், நாம் செய் அல்லது லா வேண்டாம் என்று என்னுடைய ட்ரெஸ்ஸில் எழுதிடுவான் அல்லாஹ். என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மெசேஜ் எழுத்து அல்லாஹ் எழுதிடுவான். அதை பார்த்துட்டு தான் செய்யுங்க, அல்ல செய்யாதேன்னு நான் சொல்லுவேன். எவ்வளோ பெரிய தொடர்பில் இருந்தவங்க பாருங்க. இன்னொன்னில் மிஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஹஜ்ஜில் ஒரு மனிதரை பார்த்தேன். அவர் மக்காம இப்ராஹிம் என்ற இடத்துல, இந்த மக்காம இப்ராஹிம் என்ற இடத்துல கடைசியாக நம்ம வந்து தவாஃபுல் விதா விடைபெறக்கூடிய தவாஃபு செய்வோம் இல்லை, வீட்டில் சாமானையெல்லாம் கெட்டி வச்சுட்டு தானங்க காபத்துல்லாவை தவாஃப் செய்துட்டு அது சுற்றிட்டு போய் நிற்கவே கூடாது, நேராக கிளம்பிடணும், அதுதான் அதோட முக்கியம். ஆனால் அப்புறம் அந்த தவாஃபு கடைசி விடைபெறக்கூடிய தவாஃபுல் விதா செய்துட்டு 2 ரக்காய் தொழுதுட்டு போக வேண்டியது தானே. தொழுதுட்டு திரும்ப தொழுதுட்டு 2 ரக்காய் தானுங்க தொழணும். ஆனால் அந்த 2 ரக்காயத்து தவாஃபுடைய சுண்ணத்தை நிறைய தொழுதுட்டு இருக்கார். நான் அவரை கூர்ந்து கவனிச்சுட்டு சொன்னேன், ஏங்க இவ்வளோ நேரம் தொழுகிறீங்களா, இன்னும் கிளம்பலையான்னு. இல்லை அனுமதியை எதிர்பார்த்து காத்து இருக்கிறேன். என்ன அனுமதி? இல்லையா, அல்லாட்ட இருந்து நீ போ அப்படிங்கிற அனுமதியை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அனுமதி வருமா? ஆமாம். அவர் சொல்லிகிட்டு இருக்கும்போதே வானத்திலேருந்து ஒரு கடிதம் வந்து விழுந்துச்சுங்க. அந்த கடிதத்தில் என்ன எழுந்துச்சு தெரியுமா, மினல் அசீஸில் கஃபூர் இலல் அப்தில் சாதிகி ஷக்கூர். அதாவது நன்றியுள்ள உண்மையான அடியாருக்கு மன்னிக்கக்கூடிய ஆண்டவன்ட்ட இருந்து வந்த கடிதம். மகஃபூர் உள்ளக்க மா தகத்தம மின் தம்பிக்க ஓ மா தாக்கர், உன் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டது போ என்ற வாசகம் அது இருந்தது. அப்போ எவ்வளோ உறுதி பாருங்க, நீ தந்தா தான் நான் போவேன் அப்படிங்கிற உறுதி உள்ளவங்களுக்கு அல்லாஹ் கடிதத்தையே கொடுத்து டைரக்டாக அனுமதி கொடுக்குறான் பத்தியிலா. அதாவது இன்னைக்கு நிறைய பேர்களுக்கு இந்த சிகிர் தொல்லை, இந்த சூனியம், இந்த மாதிரி ஏதாவது கண் திருஷ்டி, இந்த மாதிரி உள்ள பிணக்குகள் ஏற்படும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, இந்த மாதிரி கண்ணீர் உள்ளவங்களுக்கு என்னென்ன ஓதணும், என் பேர பிள்ளைகளுக்கு நான் ஓதி பார்ப்பாங்கன்னு வருதுல்ல. அப்போ அது மாதிரி சில பேர்களுக்கு எழுத்து மூலமாகவும் அச்சரம் மூலமாகவும் சில பேர்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்யிருக்கிறாங்க, அந்த ஜின் ஷைத்தான்களை அட்டாக் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. நம்ம இயற்கையிலே சொல்லியிருக்கிறோம், அபூ துஜானா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அபூ துஜானான்னு ஒரு சஹாபி இருந்தாங்க. நடுவில் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், எங்கள் வீட்டில் திடீர்னு மின்னல் வெட்டுற மாதிரி வெளிச்சம் வருது, வீட்டுக்குள்ளே ஷைத்தானுடைய கோளாறு, மின்னல் வெட்டுற மாதிரி திடீர்னு, அதே மாதிரி திடீர்னு ஆட்டுரல் டபான்னு ஆட்டுரல் ஓடுற மாதிரி சத்தம் கேட்குது, திடீர்னு கதவு அடிக்கிற சத்தங்க சொல்லுமா இல்லையா. ஏன்னா அது மாதிரி திடீர்னு பார்க்குறேன் ஒரு பெரிய உருவம், அந்த உருவம் வந்து கீழே அப்படியே நீண்டுக்கிட்டே போகுது, மேலே உயர்ந்துக்கிட்டே போகுது, அது இருட்டாக இருக்குது. நான் பக்கத்தில் போனால் என் மூஞ்சில் அது நெருப்பு கக்குது, நானே ஊடே எரிஞ்சிருமோன்னு பயந்தேன் அப்படின்னு சொன்னவன்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உன் வீட்டில் ஆமீருக்க உன் வீட்டில் ஒரு கெட்ட ஷைத்தான் குடியிருக்கான், உன் வீட்டில் ஆமீருக்க உன் வீட்டில் ஒரு கெட்ட ஷைத்தான் குடியிருக்கிறான்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வாசகங்களை எழுத சொன்னாங்க.
ஹாமீம் லா யுன்சரூன் ஃபஸ்யக்கு ஃபீக்கஹுமுல்லா அப்படின்ட்டு குர்ஆனில் சில வரக்கூடிய வாசகங்களையும் சில வாசகங்களையும் சேர்த்து என்ன செய்தாங்க, எழுதுனாங்க. இதை கொண்டு போய் நீங்கள் வச்சு உங்கள் வீட்டுக்கு தலையாணிக்கு அடியில் வச்சுட்டு பாடு, ஏன்னா அந்த ஏரியாவிலே அது வராது அப்படின்னா. இதை கொண்டு வைக்க தான் செய்தாங்க. ரசூலுடைய கடிதத்துக்கு ஒரு மகத்துவம் இருக்குல்ல. வச்ச உடனே அபா துஜானா ஒப்பாரி, நைட்டு புள்ள ஒப்பாரி வச்சு அழ ஆரம்பிச்சிட்டு, என்னைய விட்டு அது எடுத்துரு, நான் அதை விட்டு ஒன்று நீ வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ 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 சொன்னதுனாலாம் எடுக்க முடியாது. ரசூல்லாட்ட போய் எடுக்கவான்னு பெர்மிஷன் கேட்டுட்டு தான் நான் எடுக்க முடியும். காலையில் சுபுவில் போய் சொன்னாங்க, யார் ரசூல்லா ஒரே ஒப்பாரி அதை தூக்கிடுன்னாங்க, அது பவர் போயிட்டு இனிமேல் ஜென்மத்துக்கும் அந்த இடத்துல வராது அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ எழுத்துப்பூர்வமாக சில பேர்களுக்கு சில விஷயங்களை நம்ம என்ன செய்கிறோம், செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கிறது. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துக்கு பிறகு பத்ர் சஹாபாக்கள், உலகத்திலே இன்னைக்கு பத்ர் சஹாபாக்களுடைய அந்த பைத்தை படித்து நிறைய பேர்கள் என்ன செய்கிறோம், துவா செய்கிறோமா இல்லையா? அப்போ அந்த மாதிரி பாக்கியமான அந்த சஹாபாக்களுடைய அந்த பத்ரீன்களில் 14 பேர் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அந்த ஷஹீதான ஒரு சஹாபியினுடைய அவங்க பேர் ருபையா. அந்த ருபையா அவங்க சொல்லுவாங்க, நான் படுத்திருந்தேன் வீட்டில் படுத்து ஒரு மதிய நேரத்தில் மல்லாக்க படுத்திருந்தேன். திடீர்னு முழிச்சு பார்க்குறேன். இப்போ நமக்கே சொல்லுவாங்க தெரியுமா, நான் தூக்கத்தில் யாரோ கழுத்தை பிடிச்சி அமுக்கிற மாதிரி இருந்துச்சு, இனி இருத்துற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பார்த்திருக்கா? நம்மளே ஓத விடாது. அதே மாதிரி இவங்க சொல்லுவாங்க, ஒரு கருப்பு ஷைத்தான் வந்து கருப்பு உருவத்தில் என் கழுத்தை பிடிச்சி அமுக்கும்போது திடீர்னு வானத்தில் இருந்து ஒரு மஞ்ச பேப்பர், என்ன பேப்பரு, வெள்ளை பேப்பர் இல்லை, வானத்திலிருந்து ஒரு மஞ்ச பேப்பர் வந்து என் நெஞ்சில் வந்து உழுது. அப்போ அந்த ஷைத்தான் என்ன செய்யுதுன்னு அதை எடுத்து பார்த்துட்டு ஓங்கிய முட்டில் ஒரு குத்து. அவனுக்கு எதிர்ப்பான ஒரு இது வந்தவொடனே என்ன செய்யுது, ஓங்கி ஒரு முட்டில் ஒரு குத்துன உடனே என்னுடைய முட்டில் வந்து அது ஆட்டுத்தலை மாதிரி ஒரு மாதிரியாக காட்சியளிக்க ஆரம்பித்தது. ஏன்னா அது கடிதத்தில் என்ன எழுந்துச்சு தெரியுமா? இந்த கடிதம் எங்கேருந்து வருது? தகவி பைன சமாய் வல்ல, வானத்துக்கும் பூமிக்கு மத்தியிலிருந்து வருது. அதில் என்ன மேட்ரு இருந்துச்சுன்னா, மின் ரப்பின் லக்கீனின் இலா லக்கீனின். லக்கீனுங்கிறது ஒரு ஜின்னு பேர். ஜின்னில் பல பேர் இருக்கலாங்க. லக்கீன் என்ற ஜின்னுக்கு அந்த ஜின்னுடைய ஆண்டவன் எழுதிய கடிதம். லக்கீன் என்ற ஜின்னுக்கு அந்த ஜின்னுடைய ரப்பு, லக்கீனுடைய ரப்பு அல்ல தானே, அதனுடைய ஆண்டவன் எழுதிய கடிதம். இஜித்தனிபு இப்னத்த சாலிஹ், ஒரு நல்ல மனிதருடைய மகளை விட்டு ஓடு. இப்போ இன்னஹு லா சபீல லக்க அலைகா, அந்த பெண்ணை தொந்தரவு பண்ணுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இந்த கடிதத்தை பார்த்த உடனே அப்படியே அந்த கையை கழுத்திலிருந்து எடுத்துட்டு ஓங்கி கோவத்தில் ஒரு குத்திட்டு போச்சு. ஒப்பாத்தாகிற வரைக்கும் எனக்கு அந்த முற்றில் அந்த எறும்புக்கு அந்த வலி இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஐஷா நாயிட்டே போய் சொன்னாங்க. ஐஷா நாய் சொன்னாங்க, பொம்பளை பிள்ளைங்களுக்கு பெரும்பாலும் இந்த மாத நேரத்தில் ஒழுங்காக வீட்டில் இருக்கணும், அங்கங்கே அலையக்கூடாது, இதனால ஷைத்தானுடைய தொந்தரவு வரும். ஏம்மா நீ மாதவிடாய் வந்துவிட்டால் உன்னுடைய ஆடைகளை அணைத்து கொண்டு நட. ஏன்னா இன்னைக்கு நிறைய பாதுகாப்பு உடைகள், நிறைய சாமான்கள் பெண்களுக்கு வந்துருச்சு. இந்த விஸ்பர்மா நிறைய விஷயங்கள் வந்துருச்சு இல்லைங்க. அந்த காலத்துல எல்லாம் பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி தீட்டு எங்கேயாவது வெளியே பட்டுட்டுன்னா அதில் ஷைத்தானுடைய கோளாறு வந்ததுனால தான் நீ உன் ஆடையை அணைச்சி நீ செல்லுமா அப்படின்னு சொல்லி ஐஷா ரலியல்லாஹு அந்த பெண்ணுக்கு புத்திமதி சொன்னாங்க. இதே மாதிரி இன்னொரு செய்தியை அடுத்து எழுதியிருப்பாங்க பைஹகி இமாம். அதே மாதிரி அப்துர் ரஹ்மான் ஒரு சஹாபி, பத்ரில் அந்த கலந்துக்கிட்ட ஒரு சஹாபி, அவங்க அம்ரா, அவங்க சக்ராத் ஹாலில் இருக்கும்போது திடீர்னு வீட்டு முகட்டில் இருந்து ஒரு பெரிய பாம்பு, அந்த பாம்பை பார்த்தா பெரிய பேரிச்சமட்டை, பெரிய கட்டை மாதிரி இருந்துச்சுன்னா பெரிய பயங்கரமான பாம்பு. அது தப்புன்னு கீழே விழுந்துச்சு. அந்த கூட்டத்தில் அவங்க சக்கராத் ஹாலில் இருக்கும்போது சஹாபிகள் இல்லை, சஹாபிகளுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. உருவத்து இப்னு ஜுபைர்லா மகன் இருக்கிறாங்க, அபூபக்கர்லானு பேரர் காசிம் இருக்கிறாங்க, அபூ சலமாங்கிறவங்க, இவங்கெல்லாம் சஹாபாக்களுடைய பிள்ளைங்க. அப்போ சஹாபாக்கள் காலத்தில் நடக்கல. இந்த சக்கராத் ஹாலில் இருக்கும்போது அந்த பாம்பு வந்து நேராக அவங்க கழுத்தை நோக்கி வருது. அந்த பேஷண்டாக இருக்காங்கல்ல, அந்த நோயாளி பக்கத்தில் வரும் பொழுது இந்த சமயத்திலையும் ஒரு வெள்ளை பேப்பர் மேலே மஞ்சள் பேப்பர்னு சொன்னோம்ல, ஒரு வெள்ளை பேப்பர் கீழே விழுது. இதுக்கு அடுத்தடுத்து தான் அந்த செய்தியை எழுதியிருப்பாங்க. இந்த செய்திக்கு பிறகு இந்த செய்தியை எழுதியிருப்பாங்க. அந்த வெள்ளை பேப்பரில் என்ன எழுதியிருக்கு, அவங்க மயக்க நிலையில் இருக்கிறாங்க. அவங்க நம்ம இந்த
அம்ராங்கிற பெண்மணி மயக்க நிலையில் இருக்கிறாங்க, சஹாபியுடைய மகா இவங்க. அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, ரப்பின் மின் ரப்பின் காபின் இலா காபின், அது அந்த ஷைத்தான் பேர் காபு. காபு என்ற ஷைத்தானின் பக்கம் காபுடைய ஆண்டவன் எழுதிய கடிதம். லைஸ லக்கி அலா பனாத்தி சாலிஹீன சபீலுன், உனக்கு நல்லவர்களுடைய பிள்ளைகள் விஷயத்துல தீங்கு பண்றதுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அப்படிங்கிற ஒரு கடிதம் வந்து விழுந்தது. அதை பார்த்த உடனே எந்த பாம்பு எங்க இருந்து கீழே இருந்துச்சோ அங்க இருந்து அப்படி மேலே ஜம்ப் பண்ணி மேலே போயிட்டு அலா சென்று விட்டது. ஹத்தா ஹரஜ மின் ஹைசு நசல, எங்க இறங்குச்சோ அங்கேயே ஓடிச்சு. இப்படி பாருங்க, இந்த மாதிரி பாதுகாப்புகளுக்கு எத்தனையோ விஷயங்களை இமாம் இப்போ சமீபத்தில் தான் அஹமது கபீர் இபாய் நாயகத்தினுடைய விசேஷங்கள் நடந்தது, நமக்கு தெரியும். அவங்களுடைய வரலாறை நீங்கள் எடுத்து பாருங்க. அவங்களுடைய வரலாறில் 2 அற்புதங்கள் எழுதியிருப்பாங்க. அவங்க வரலாறில் 2 அற்புதம் எழுதியிருப்பாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, அவங்களுடைய சீடர்கள் 2 பேர். ஒரு ஆள் பேர் மாலி, ஒரு ஆள் பேர் அப்துல் முனைம். 2 பேரும் சீடர்கள். இந்த 2 பேர் என்ன செய்தாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அல்லாஹ்வுக்காக சிநேகிதம் வைத்து கொண்டாங்க, நேசித்து கொண்டாங்க. இவங்க 2 பேரும் ஒரு நாள் என்ன செய்தாங்க, 2 பேரும் பாலைவனத்துக்கு போனாங்க. போய் உட்காந்துக்கிட்டு, நம்ம 2 பேரும் அல்லாஹ்வுக்காக நேசித்து கொண்டோம், நம்ம 2 பேரும் தனித்தனியாக இருந்து அல்லாட்ட ஒரு துவா ஒன்று கேட்போம். யா அல்லாஹ், நீ வந்து எனக்கு நரகத்தினுடைய விடுதலையை நீ சீட்டை நீ உலகத்திலே எனக்கு தரணும், நரகத்தின் விடுதலை அப்படிங்கிறத நீ உலகத்திலே நீ காட்டணும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஆசைப்பட்டாங்க. நம்ம 2 பேருக்கும் நரக விடுதலை சீட்டு கிடைக்கணும். நீங்கள் தனியாக கேளுங்க, நான் தனியாக கேட்குறேன். இதில் அஹமது கபீர் விநாயகத்துக்கு தெரியாது. இவங்க தனியாகவே 2 பேரும் சேர்ந்து 2 பேரும் அப்துல் முனைங்கிறவங்களும் மாலிங்கிறவங்களும் கேட்குறாங்க. அப்படிங்கும்போது திடீர்னு ஒரு வெள்ளை பேப்பர் வந்து உழுது. அந்த வெள்ளை பேப்பரில் ஒன்றுமே இல்லை, வெள்ளையாக தான் இருக்கு. அதை தீ கொண்டு வந்து அஹமது கபீர் இபாய் நாயகத்திட்ட கொடுத்த உடனே அதை பார்த்த உடனே சுஜூதில் கீழே விழுந்துட்டாங்களாம். ஏன்னா இவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு தெரியுது அதில் என்ன எழுத அப்படின்னா, ஏற்கனவே சொன்னல மையில்லாமல் எழுதப்பட்டிருக்கும் சொன்னோமே இல்லையா, நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதை பார்த்துட்டு சொன்னாங்களாம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அராணி இத்துக்க அஸ்ஹாபி மினன்னாரி ஃபித்துன்யா, உலகத்திலேயே என்னுடைய சீடர்களுக்கு நரக விடுதலை என் கண்ணால் அல்லாஹ் காட்டினானே, அந்த ஆண்டவனுக்கு எல்லா புகழும். அப்போ இவங்க கேட்டாங்க, என்னங்க ஒன்றுமே இல்லை, வெள்ளையால இருக்கு. அப்போ சொன்னாங்களாம், சீடர்களே, இது லா துக்கு தபுபி சவாதின், இது கருப்பு மையால் எழுதப்படவில்லை, அல்லாஹ்வுடைய சக்தி என்ற கரம் ஒளியால் எழுத்த கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது. ஒளியை கண்ணில் பார்க்க முடியாது, ஒளியை எழுதுனா பார்க்க முடியாது. அதனால ஒளி அல்லாஹ்வுடைய சக்திங்கிற கரத்தால் கொண்டு ஒளியால் எழுதப்பட்டிருக்கு. விடுங்க, இது மட்டும் இல்லைங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஷாபானுடைய நிஸ்பு ஷாபான் பராத்துடைய இரவு துவா தொழுதுட்டு இருக்கும்போது தப்சீரில் எழுதியிருப்பாங்க, தொழுது முடித்த உடனே எஞ்சி பார்த்தா ஒரு சீட்டு கிடந்துச்சு. அந்த சீட்டில் என்ன எழுந்துச்சு தெரியுமா, பராத்தும் மினன்னார் மினல் மலிக்கில் அசீஸ் லி அப்திஹி உமர் இப்னு அப்துல் அசீஸ். யாருக்கு? உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவங்களுக்கு. நம்ம எத்தனை தடவை நம்ம துவா கேட்குறோம், நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டு தான் தெரியல. ஆனால் அங்கேருந்து ஒரு கடிதமே அவங்க முசல்லால கிடந்துச்சு. அந்த கடிதத்துக்கும் வானத்துக்கும் ஒரு ஒளி இருந்தது. அந்த கடிதத்துக்கும் வானத்துக்கும் மத்தியில் ஒரு கனெக்ஷன் இருந்தது. நம்ம ஜேப்பில் செல்லு லைட் வச்சிருந்தா அப்படி மேலே எங்கன்னா தெரியுமா இல்லையா, அந்த கடிதத்திலேருந்து ஒரு ஒளி வான வரைக்கும் கனெக்ஷனாக இருந்தது. இதே மாதிரி உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய வரலாறை கல்யூபி இமாம் எழுதியிருப்பாங்க. ஒரு நாள் பெரிய பஞ்சம் அவங்க நாட்டில். அப்போ சில பேர் வந்தாங்க, அதை ஒரு ஆளை பேசி ஒரு அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக ஒரு அரபு நாட்டுக்கார ஒரு ஆளை அனுப்பி வச்சாங்க, அரபி பேசுகிற ஆளை. அவங்க வந்து சொன்னாங்க, பெரியவங்களே, உங்கள்கிட்ட நாங்கள் ரொம்ப பணத்தினால் ரொம்ப கஷ்டப்படுறோம், பஞ்சத்தில் இருக்கோம், உங்கள்கிட்ட அரசாங்க பைத்துல் மால் பணம் இருக்குது, இந்த பணம் வந்தால் அதுக்கு சரியான தீர்வு, அது வந்தால் எங்களுக்கு கஷ்டம் தீர்ந்துடும். இது அல்லாஹ்வுக்கு சொந்தமா அல்லது அரசாங்க மக்களுக்கு சொந்தமா அல்லது உங்களுக்கு சொந்தமா? அல்லாஹ்வுக்கு சொந்தமாக இருந்தால் அல்லாஹ் பணக்காரன், அல்லாஹ்வுக்கு தேவையில்லை இந்த பணம். இல்லை இது உங்களுக்கு சொந்தமானதாக இருந்தால் நீங்கள் தர்மம் கொடுங்க, இல்லை மக்களுக்கு உள்ளதாக இருந்தால் அதை பங்கு வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அழுதுட்டாங்க. ஏன்னா அவங்க இயற்கையிலே ஞானியாச்சு இல்லவா. உடனே என்ன செய்தாங்க, அதை பங்கு வச்சு கொடுத்துட்டாங்க. பங்கு வச்சு கொடுத்த உடனே இவங்க கொடுத்துட்டு இவங்கள்ட்ட பங்கு வச்சு கொடுத்த உடனே மழை வந்துட்டு.
பயங்கரமான மழை வந்துட்டு. உடனே இவங்க அவங்கள்ட்ட சொன்னாங்க, நீங்கள் வந்து அடியார்களுடைய தேவைகளை எங்கிட்ட வந்து சொன்னீங்களா இல்லையா, அதே மாதிரி என்னுடைய தேவையை அல்லாட்ட சொல்லுங்க. என்ன சொன்னாங்க? அடியார்களுடைய தேவையை வந்து அனுதாபப்பட்டு எங்கிட்ட சொன்னீங்களா இல்லையா, இதே மாதிரி அந்த ரப்பிடத்தில் என்னுடைய தேவையை நீங்கள் சொல்லுங்க. சொன்ன உடனே அங்கே வந்தவங்கெல்லாம் சொன்னாங்களா, இலாஹி என் இறைவனே, இஸ்னால் மா உமர் புல் அசீஸோடு நீ நடந்து கொள், கமா சனாத்தமா இபாதிக்க, உன் அடியார்களோடு நீ எப்படி நடந்து கொண்டு மழையை கொடுத்தாயே, இது போல உமர் புல் அசீஸோடும் நீ நடந்து கொள் என்று அந்த அடியார்கள் சொல்ல உடனே ஒரு பேப்பர் வந்ததாம். அந்த பேப்பர்ல என்ன எழுந்தது? மினல் ரப்பின் அசீஸ் மினல் அசீஸில் ஹக்கீம் இல்லா உமர் புல் அப்துல் அசீஸ், அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இருந்த கடிதம், அவர்கள் நரகத்திலிருந்து விடுதலையானவர்கள் என்று ஒரு கடிதம் இருந்தது. அதே மாதிரி நீங்கள் பாருங்க, இர்ஷாதுல் இபாத் என்ற கிதாபில் எழுதியிருப்பாங்க ரசூலுல்லாஹ்வுடைய ஸலவாத்துடைய சிறப்பை பற்றி. அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம ஸலவாத்துக்கு நமக்கு ரொம்ப தொடர்பு வச்சிருக்கிறோமா இல்லையாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஸலவாத்துடைய சிறப்பை பற்றி எழுதும்போது எழுதுவாங்க, ஹல்லாத் இப்னு கசீர்னு ஒரு பெரியவங்க இருந்தாங்க. அவங்க பேரு ஹல்லாத் இப்னு கசீர். அவங்க சக்கராத்தில் இருக்கும் பொழுது ஒரு சீட்டு வந்து விழுந்துச்சான் வானத்தில் இருந்து. அந்த சீட்டில் என்ன எழுந்துச்சு? பராஅத்தும் மினன்னார் லி ஹல்லாத் இப்னு கசீர். ஹல்லாத் இப்னு கசீர் அவர்களுக்கு நரக விடுதலை. எப்படின்ட்டு எங்க சக்கராத்து காலில் இருக்கும் பொழுதே அந்த சீட்டு வந்து விழுந்தது. அப்போ அவங்களுடைய ஃபேமிலிகிட்ட கேட்கப்பட்டது, இப்படி ஒரு பாக்கியம் இவங்களுக்கு கிடைச்சிருக்க, இவங்க அமல் என்ன அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுடைய குடும்பத்தினர்கள் மனைவி மக்கள் சொன்னாங்களாம், இவங்க என்ன செய்வாங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்துட்டா 1000 தடவை அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி, அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி அப்படின்னு சொல்லி 1000 தடவை வாரம் கரெக்டாக சொல்லிடுவாங்க. அந்த ஒரு செலவாத்தினால தான் இவங்க சக்கராத் முடிவு, எவ்வளோ பெரிய முடிவு பாருங்க. இதே செய்தியை நான் யூசுப் நபுகான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க பேர் சொல்லி எழுதிட்டு சொல்லுவாங்க, இவங்க உம்மா, யாருடைய உம்மா, இந்த ஹல்லாத் இப்னு கசீருங்கிற சொன்னோம்ல, இவங்க உம்மா இருக்காங்களே, இவங்க ஒரு செய்தியை வந்து இவங்கள்ட்ட சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? மகனே, எங்கள் வாப்பா ஒரு ஆள் இருந்தாங்க, அவங்க பேர் முஹம்மத். எங்கள் வாப்பா, அவங்க உம்மா சொன்ன செய்தி, யார் இவங்கள்ட்ட அவங்க உம்மா சொன்ன செய்தி, எங்கள் வாப்பா இருந்தாங்க, அவங்க பேர் உம்மா முஹம்மது. அவங்க என்ன செய்தாங்க சொல்லியிருக்காங்க தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட, நான் இறந்துட்டா ஏன்னா என்னுடைய கஃபன்ல ஒரு மஞ்ச பேப்பர் வந்து விழும். என்னது? யார் சொன்னா? ஹல்லாத் இப்னு கசீருடைய உம்மா சொல்றாங்க, எங்க வாப்பா, இவங்களுடைய பாட்டனார், உம்மாவுடைய வாப்பா, விளங்குதா? அவங்க வசியத்து பண்ணியிருக்காங்க, நீங்க வந்து இதா மித்து, நான் ஒபாத்தாயிட்டா சக்கத்த அலா கஃபனி, என்னுடைய கஃபன் துணியில வந்து விழும், வக்காத்துன் ஹல்ரா, ஒரு பச்சை பேப்பர் வந்து விழும். அந்த பச்சை பேப்பர்ல எப்படி எழுதியிருக்கும்? ஹாதிஹி பராத்து முஹம்மதில் ஆமிலு பி இல்மிஹி, கற்ற கல்வியை கொண்டு அமல் செய்த முஹம்மது அவர்களுக்கு நரக விடுதலை என்று எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி விழுந்தது. அந்த பேப்பரை எங்கள் வாப்பாவுடைய நெஞ்சில் வச்சு அவங்கள அடக்கப்பட்டது. அந்த எழுத்தினுடைய வித்தியாசம் எப்படி தெரியுமா? இவங்க ஒரு எழுத்தை இப்படி பார்க்குறேன்னு வைங்களேன், இது வந்து வெளியில் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், இதை திருப்பி பார்த்தா அந்த பக்கம் தெரியும், இந்த பக்கம் தெரியாது, அப்படி தானே இருக்கும். ஒரு பேப்பரை நீங்கள் வந்து வெளிரங்கத்தில் பார்க்கும்போது நம்மளை பார்த்து பார்க்கும், திருப்பிட்டா அது எது பக்கம் தாங்க இருக்கும். ஆனால் அந்த பேப்பர் எப்படி இருந்துச்சுன்னா வெளிரங்கமாகவும் பார்க்கலாம், அப்படி திருப்பி உள்ரங்கமாகவும் பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு கடிதம் ஹல்லாத் இப்னு கசீர் அவர்களுக்கு வந்தது என்று எழுதி காட்டுவாங்க. இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தப்சீரில் எழுதியிருப்பாங்க, ஒரு கூட்டம் ஹஜ்ஜுக்கு போனாங்களாம். ஒரு கூட்டம் ஹஜ்ஜுக்கு போனவங்க என்ன செய்தாங்க, அந்த கூட்டத்தில் ஒரு அப்பாவியான ஒரு மனிதனும் ஹஜ்ஜுக்கு போனார். ஒரு அப்பாவியான ஒரு மனிதரும் ஹஜ்ஜுக்கு போனார். அப்போ அந்த மனிதரை எல்லாரும் கேலி பண்ணாங்க. இந்த கடைசியாக தவாப்பு செய்வோமா இல்லையா, கடைசியாக தவாப்பு செய்யும் பொழுது எல்லாரும் அவர்கிட்ட, இப்போ நாங்கள்லாம் அல்லாட்ட வந்து நரக, அதாவது சொர்க்கத்தை சீட்டு, நரக விடுதலை சீட்டு எங்களுக்கு கிடச்சிட்டு நீ வாங்கிட்டியா, உனக்கு கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லி அவரை கேட்டாங்க. உடனே அவர் நம்பிட்டார். சிலவங்க அப்பாவியாக இருப்பாங்க, எதை சொன்னாலும் நம்பிடுவாங்கல்ல, அதை மாதிரி நம்பிட்டாங்க. அப்போ உடனே
இல்லையே, எனக்கு கிடைக்கலையே. அப்போ உடனே என்ன செய்தார், எல்லாரும் வாங்கிட்டு நமக்கு மட்டும் கிடைக்கல போல தெரியுதுன்ட்டு நேராக காபத்துல்லாவுடைய திரையை போய் பிடிச்சிட்டார். திரையை பிடிச்சிட்டு, ஆண்டவா என் கூட உள்ள எல்லாத்துக்குமே நீ என்ன கொடுத்துருக்க, நரக விடுதலை சீட்டை கொடுத்துருக்கிய, எனக்கு மட்டும் தரலையே அப்படின்னு சொல்லிட்டு காபத்துல்லாவுடைய திரையை பிடிச்சி கெஞ்சிருக்கார். எல்லாரும் பக்கத்தில் வந்து சிரிச்சு தமாஸ் தானே பண்ணாங்க. ஏங்க சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னாங்க, நீங்கள் உடனே அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பிடிச்சி அழுதுட்டு கிடைக்கிறீங்களங்க, அதெல்லாம் இல்லை, வாங்க கிளம்புங்க. இல்லை இல்லை, நீங்கள்லாம் வச்சுக்கிட்டு இல்லைங்கிறீங்க, உங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கு, நீங்கள் எங்கிட்ட காட்ட மாட்டீங்கன்னு சொல்லி நான் இல்லை அந்த சீட்டை வாங்கிட்டு தான் வருவேன்னு அடம் பிடிச்சி காபாவுடைய திரையை பிடிச்சி தொங்குனார். கொஞ்சம் நேரம் கழித்து அந்த மீசாப்பு குழாய் இருக்குல்ல, தங்க குழாய் இருக்குல்ல, அந்த குழாய் வழியாக ஒரு சீட்டு விழுந்தது. அதில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னால், கஃபர்னாலக்க, உன் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது, அந்த அத்தீக்கும் மினன்னார், நீ நரகத்திலிருந்து விடுதலை என்று அந்த பேப்பர் எழுதப்பட்டிருந்துச்சான். தப்சீர் எழுதியிருப்பாங்க. அந்த எழுத்து எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம ஒரு பேப்பரை பார்க்குறோன்னு வைங்க, அந்த பேப்பர் வந்து இப்படியே திருப்பும்போது எழுத்து வராது, பேப்பர் தான் வரும். அப்படி தானே? ஒரு பேப்பர் நம்ம பார்க்கும்போது பேப்பர் மடங்கும்போது எழுத்து மடங்காது. ஆனால் அது அந்த பேப்பரில் உள்ள எழுத்து எப்படி இருந்துச்சுன்னா, பேப்பரை திருப்பும்போது எழுத்துன்னு திரும்பிக்கிட்டே இருந்துச்சு. இப்படி திருப்புனா பின்னால் வந்துடும், இப்படி திருப்புனா இந்த பக்கம் வந்துடும், இப்படி மடக்குனா பின்னால் போயிடும், இப்படி மடக்குனா முன்னால் வந்துடும். இப்படி ஒரு வித்தியாசமாக இருந்தது என்று எழுதி காட்டுவாங்க. அதே மாதிரி யூசுப் நபானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்வாங்க, தன்னுடைய வரலாறில் ரமீலா, அதாவது அவங்களுடைய வரலாறில் ஒரு பெண்மணியுடைய வரலாறை பற்றி எழுதுவாங்க. அந்த பெண் வந்து இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க காலத்தில் உள்ளவங்க. ஆமினா ரமலியா அவங்க பேர். ஆமினா ரமலியாங்கிற ஒரு பெண்ணுடைய வரலாறில் எழுதுவாங்க. இந்த ஆமினா ரமலியா அப்படிங்கிறவங்க வந்து பிஷ்ருல் ஹாஃபி இறைநேச செல்வர் ஒரு சமயம் சோமில்லாமல் இருந்தாங்க. அப்போ பிஷ்ருல் ஹாஃபி இன்னைக்கு ஒரு இறைநேசர் சோமில்லாமல் இருந்தால் எல்லாரும் போய் பார்க்குறது வளமை தானே. அப்போ அஹமது பின் ஹம்பல் அவங்க பார்க்க போயிருந்தாங்க. பிஷ்ருல் ஹாஃபி சோமில்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்க போயிருந்தாங்க. போனால் ஆமினா ரமலியா அங்கே உட்காந்துருக்குறாங்க. அவங்க இறைநேச செல்வி. அப்போ இவங்க கேட்டாங்க, அஹமது பின் ஹம்பல் கேட்டாங்க, இது யார், இந்த அம்மா யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ உடனே பிஷ்ருல் ஹாஃபி சொன்னாங்க, இவங்க ஆமினா ரமலியா, பெரிய சீதேவியா நாள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே என்றைக்கும் மேன்மக்கள் தானே, அப்படியா, எனக்கும் துவா செய்ய சொல்லுங்க. ஒரு பெரியவங்கள்னா துவா செய்ய சொல்லுவோமா இல்லையா, நமக்கும் துவா செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க சொன்னாங்க. உடனே அந்த அம்மா இவங்க சொன்ன உடனே துவா செய்ய ஆரம்பித்தாங்க. அல்லாஹும்ம, இறைவா, இன்ன பிஷ்ருல் ஹாஃபியும் அஹமது பின் ஹம்பலும் எஸ்அலானி பிக்க மினன்னார், அவங்க நரகத்திலிருந்து விடுதலையை கேட்குறாங்க. இப்போ அஜிர்ஹுமா யா ரஹமர் ராஹிமீன், இந்த ரெண்டு பேரையும் நீ நரகத்திலிருந்து விடுதலை ஆக்குன்னு சொல்லி ஆமினா ரமலியா அவங்க ரமலாங்கிற ஊரில் இருந்து பிஷ்ருல் ஹாஃபியை பார்க்க வந்திருக்காங்க. அதனால தான் ரமலியானா அவங்க சொந்த ஊர் ரமலியா, நாகூரி அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, ரமலியாங்கிற ஊர். அப்போ துவா செய்தாங்க. அஹமது பின் ஹம்பல் சொல்கிறாங்க, இந்த துவாவுடைய எஃபெக்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், நான் நைட் நேரத்தில் ஒரு கனவுல பார்த்தேன், என் பக்கம் ஒரு வானத்திலிருந்து ஒரு சீட்டு இறங்குது. அந்த சீட்டில் எழுதப்பட்டிருக்கு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம், கது ஃபால்னா தாலிக்க ஒலிதைனா மசீத், நாம் அதை செய்தோம், அதை நாம் உங்களுக்கு செய்தோம், எக்ஸ்ட்ராவும் செய்தோம். அந்த அம்மா உங்களுக்கு என்ன கேட்டாங்களோ அதையும் செய்தோம், எக்ஸ்ட்ராவும் செய்தோம்னு சொல்லி கனவுல ஒரு பேப்பர் வந்ததையும் அதை நான் படித்து பார்த்தேன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அஹமதுல் கபீர் இபாய் நாயக் இருக்காங்களே, அவங்களுடைய ஷீடர், அவங்க பேர் ஜமாலுத்தீன். அவங்க பேர் எல்லா அஹமது கபீர் இபாயத்துடைய உருசில் எல்லாருமே இந்த செய்தியை சொல்லுவாங்க, நீங்கள் பரவலாக கேட்கலாம். ஜமாலுத்தீன் அவங்க வந்து ஒரு பெரிய பேச்சாளராக, பெரிய ஹத்தீபாக, அவைனா நகருங்கிறது அவங்க ஏரியா, அவைனா நகரத்தினுடைய ஹத்தீப் பேச்சாளராக இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து இபாய் நாயகத்திட்ட வந்து சொன்னாங்க, எனக்கு ஒரு இடத்துல உங்கள் இஸ்மாயில் இப்னு அப்துல் முனீம்ங்கிற ஒரு பெரியவங்கள்ட்ட ஒரு தோட்டம் இருக்குது, அந்த தோட்டம் எனக்கு வேணும், நிர்பந்தமாக எனக்கு வேணும், ஆனால் நீங்கள் வாங்கி தரணும், நீங்கள் சிபாரிசு செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க, மகனே நான் உங்களுக்கு வாங்கி தர்றேன்
நானே கூட வந்து சிபாரிசு பண்ணி உனக்கு வாங்கி தரேன்ப்பா அப்படின்னு சொல்லி நேராக வந்தாங்க. வந்தது யார்கிட்ட வந்தாங்க? அந்த அவீனா நகரத்தினுடைய ஷேகா இருக்கக்கூடிய இஸ்மாயில் இப்னு அப்துல் முனியம்கிட்ட சொன்னாங்க, எப்பா உங்களுடைய தோட்டத்தை இவங்க கேட்குறாங்க, நீங்கள் கொடுங்க, நீங்கள் எவ்வளோ காசு கேட்டாலும் நான். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை நான் தரலை, நான் கொடுக்கல, நான் கேட்குற தரேன் தான் நான் உங்களுக்கு தரேன். என்ன வேணும்? எனக்கு ஒரு சொர்க்கத்தில் ஒரு கோட்டை வேணும். சொர்க்கத்தில் ஒரு கோட்டை வாங்கி தெரியலா? அப்படின்னா கொடுக்குறேன், அப்படின்னா நான் தரமாட்டேன். ஒன்று நீ உலகத்தில் எதையாவது கேளப்பா, அதை விட்டுட்டு வேறு எதையாவது கேள், வேற எதுக்கும் நான் தர்றதா இல்லை, வேற எது கேட்டாலும் நான் தரமாட்டேன். அவங்க வயசுல கூண்டவங்க இல்லை, மகனேன்னு சொல்லி தான் அவங்களையும் சொல்றாங்க. அப்படி பார்த்தா ரெண்டு பேருமே சீடர் மாதிரி தான் தெரியுது. சரி, எனக்கு சொர்க்கத்து கோட்டை தந்தா தான் தோட்டத்தை கொடுப்பேன்னு சொன்ன உடனே அப்படியே கீழே குனிஞ்சிட்டாங்க. குனிஞ்ச உடனே அவங்க முகம் அப்படி மஞ்சளாக மாறிச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி சிவப்பாக மாறிச்சு. ஏன்னா என்றைக்குமே வழிமார்கள் வந்து எல்லாத்துக்கும் முன்னால் ஒரு அற்புதத்தை அவ்வளோ சீக்கிரத்தையெல்லாம் வெளிப்படுத்த மாட்டாங்க. திடீர்னு தலையை தூக்கி சொன்னாங்க, நீ கேட்குறத நான் தர்றேன், நீ என்ன கேட்குற கொடு, சொர்க்கம் தானே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், எனக்கு ஒரு ஒப்பந்த கடிதம் தரணும்னு சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுதுனாங்க. இது மாதிரி அகமது ரிஃபாய், அபுல் ஹசன் அகமது ரிஃபாய் அவர்கள் இஸ்மாயில் இப்னு அப்துல் முனியம் அவர்களுக்கு எழுதி கொடுக்கக்கூடிய ஒப்பந்தம், அவர்களுடைய தோட்டத்தை சொர்க்கத்திலே உள்ள கோட்டைக்காக நான் என்ன செய்கிறேன், உத்தரவாதத்துக்காக வாங்குறேன். இதற்கு அலி ரலியல்லாஹு ஜாமீனாக இருப்பார்கள். எழுதுறாங்க, அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு லாமினுன். உடனே நீங்கள் கேட்டுற சரியத்தை கேட்டுறக்கூடாது, அங்கேயே இல்லை, இல்லாதால் எப்படி ஜாமீன் வருவார்? நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம், நல்லோர்கள் எல்லாம் எப்பொழுதுமே அவங்களுக்குள்ள சங்கமம் இருந்து கொண்டே இருக்கும். அவன் பாருங்க, அலில்லானுக்கு ஜாமீனா இருப்பாங்க அப்படின்னு எழுதி அந்த பத்திரத்தை கையில் கொடுத்துட்டாங்க. அவங்க அந்த இஸ்மாயில் அப்துல் முனியும் கொஞ்ச நாளில் ஒபாத்தாயிட்டாங்க. அவங்க கபூரில் ஒரு கடிதம் கடந்தது. எப்படி இருந்துச்சு? மக்கது வஜதுனா மாவாதனா ரப்புனா ஹக்கா, எங்கள் ஆண்டவன் எங்களுக்கு வாக்களித்ததை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு ஒரு கடிதம் எதில் இருந்தது? அவங்களுடைய கபூரில் அந்த கடிதம் இருந்தது என்பதை யூசுப் நபகானி தன்னுடைய வரலாறில் சொல்லி காட்டுவாங்க. இதுக்கு நம்ம சொல்கிறோம்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடிதம் எப்படி உலகத்திலே மிகப்பெரிய அற்புதமாக இருந்ததோ, அதுபோல சஹாபாக்களுடைய கடிதம், உமர் ரலியல்லாஹுடைய கடிதம் எப்படி அற்புதமாக இருந்ததோ, அதே மாதிரி இறைநேசர்களுடைய கடிதமும் அற்புதமே. இறைநேசர்களுக்கு இறைவன் எழுதிய கடிதங்களும் அற்புதங்களே. இந்த மாதிரி விஷயங்களை நாம் சொல்வதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் காபத்துல்லாவில் ஹஜ்ஜுக்கு போனாலும் சரி, உம்ராவுக்கு போனாலும் சரி, நம் கண் முன்னாலேயே நமக்கு நரக விடுதலையை சீட்டை அல்லாஹ் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நடக்கும் என்றால், நம்மை பொறுத்த மட்டும் காபத்துல்லாவை கல்லுன்னு நினைச்சா கல்லு, அது அல்லாவை பிரதிபலிக்கிற இடம் நினைச்சால் அங்க அல்லாவாக பார்த்தவர்கள் அல்லாவாக பார்த்தார். அதே மாதிரி அதை வெறும் கருப்பு கல்லாக பார்த்தவர்களுக்கு கல்லு தான். அதனால நம்ம இந்த மாதிரி இறைநேசர்களுடைய செய்திகளை கேலி பண்றவங்க கேலி பண்ணட்டும். ஆனால் நாம் எதை சொல்கிறோம்னா, நமக்கு ஈமானை வழிப்படுத்தி இந்த மாதிரி வழிமார்கள் வரக்கூடிய இடங்களுக்கு நிறைய பேர் வர்ற இடத்துல இந்த மாதிரி தலைப்புகளை பேசி, ஏன்னா இதெல்லாம் 500 வருஷத்துக்கு முந்தி 7 நூற்றாண்டுகளுக்கு முந்தி எழுதப்பட்ட கிதாபுகளை தவிர, நேற்று பத்திரிகையில் அங்கங்கே இந்த பத்திரிகை நிருபர்கள் அவனுக்கு ஆள் ஒரு கதையை அளந்து விடுவானா, சினிமா கிசு கிசுன்னு சொல்லுவான், இதில் எதுவுமே போயிருக்காது, வாட்ஸ்அப்பு செய்தியும்பான், யூடியூப்பு கதைகள் அம்மா, அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் அல்ல இது. இதெல்லாம் இன்னைக்கும் லெபனான், பைரோத்து, இது மாதிரி சிரியா போன்ற நாடுகளில், சவுதியில் பிரிண்ட் பண்ணி புது காப்பியோடு நம்ம அஹமது மைதீன் ஹஸரத் சையதுல் இமாம் நான் சொன்ன கித்தாபை புது பிரிண்டே வச்சுருக்கார். நம்ம சொன்ன விஷயம் அத்தனை விஷயங்களையும் புது கித்தாப் இன்னைக்கு புது பிரிண்டே வச்சுருக்காரு. அப்போ அதெல்லாம் சவுதிக்காரன் பிரிண்ட் பண்ணியிருப்பானா? அதில் கதையாக இருந்தால் என்னென்ன கடிதம் வந்துச்சுன்னு இருக்கு. அப்போ அதெல்லாம் உண்மை, அது அற்புதம் என்ற பார்வையில் பார்த்தால் உண்மை. நடைமுறையில் நம்ம சிந்திச்சு பார்த்தா அது ஏற்றுக்கிற முடியாத விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி வழிமார்களுடைய கராமாத்துகளை நம் வாழ்க்கையிலும் வெளிப்படுத்தக்கூடிய பாக்கியத்தினை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. தொடர்ந்து 20 வருடத்துக்கு மேலாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தரக்கூடிய அல் இஹ்சான்